Today, we'll be having a special lecture demonstration cum presentation on Nataka Anubhavam by Shri Jnani sir, who is a very senior journalist and theatre personality. As a journalist, Shri Jnani has worked with several magazines and dailies for the past 40 years. He has also published a number of books. As a theatre person, he has years of very rich experience. Jnani has been acting from his school days, and in 1978 he founded the Pariksha Theatre Group to work among the urban middle class audience of Chennai. And in 1978 he also founded Veedi, the theatre space, the open space theatre group. He has directed several Tamil plays like Indrajit, Mishal, Kamala, etc. And plays written by him include Balloon and a Tamil play without a name about nameless and forgotten women artists of India in early 20th century. He has conducted numerous workshops for children and college students and enlightened them about many aspects of theatre. Jnani has also scripted and directed several Tamil TV serials for Doordarshan, and he has scripted and directed about 20 video documentation for the MS Swaminathan Research Foundation. And very many years back, I recall, he did a wonderful theatre workshop for our school children here at the same premises, which was a roaring success, where the children were taught various aspects about acting throughout the day, and then at the end of the day they got to stage a play by themselves under the guidance of Shri Jnani sir. And our association really goes back to many years now with Shri Jnani sir, and today he is here to enlighten us about the topic of Nataka Anubhava. Over to you. Thank you very much. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் முத்ரா பாஸ்கரும் ராதாவும் எடுத்தாலே அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அளவுக்கு பரிச்சயமானவங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முத்ராவுக்கு வரவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு அவர்களோட பரிச்சயமுள்ளவர்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ராதாவையும் பாஸ்கரையும் அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் வாரத்துக்கு முன்னாடியே பாஸ்கர் எனக்கு தெரியும். பாஸ்கர் திருமணத்துக்கு முன்னாலேருந்தே பாஸ்கரை தெரியும். அது ரொம்ப முக்கியமாக விசேஷமாக சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பாஸ்கர் மிருதங்கம் கற்றுக்கிட்டு இருந்த நாள்லேருந்து எனக்கு தெரியும். அவரோட இளைஞராக மிருதங்கம் கற்றுக்கொள்ள தொடங்கின காலத்திலேருந்து. பிறகு அவர் முற்றிலும் நான் எதிர்பாராத ஒரு திருப்பம் தான் பாஸ்கர் வாழ்க்கையில். ரெண்டு விஷயம். ஒன்று, அவர் முழுக்க இப்படி ஒரு சபாவை நடத்தக்கூடிய ஒரு கலை நிர்வாகியாக மாறுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் கலைஞராக, இன்னொரு பக்கம் கலை நிர்வாகியாக. ரெண்டாவது, கொஞ்ச காலம் அவர் சென்னை ஐஐடியில் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த போதெல்லாம் நான் ஐஐடி விசிட் பண்ண அனுபவங்கள்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் அவர் அதனால் வாழ்க்கை ஒருத்தரை வெவ்வேறு திசைகளுக்கு கூட்டே போகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வெவ்வேறு திசை கூட்டு போச்சு. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஏதோடு நம்ம ரொம்ப ஆழ்ந்து போயிருக்கிறோமோ அதை நீங்கள் எவ்வளோ தான் தள்ளிட்டு போனாலும் அது திரும்பி என்னோட நீ வந்தே தீரணும் அப்படின்னு அது கூப்பிட்டு போயிடும். அதாவது நம்மளோட பேஷன் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் உண்மையில் என்னென்னா, we are not driven by passion. என்ன சொல்லணும், passion starts driving us. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வார்த்தைக்கு தான் முக்கியம். ஸோ அது மாதிரி ஒரு பேஷன், பாஸ்கரோட பேஷன் தான் அவர் இன்றைக்கி இங்கே இதுகளில் கொண்டு இங்கே உட்கார வச்சுருக்கேங்கிறத பார்க்குறேன் நான். ஏன்னா பாஸ்கரோட வெவ்வேறு இடங்களில் பார்த்துருக்கேன், வெவ்வேறு விதமாக பார்த்துருக்கேன். ஆனால் இதுதான் என்னோட இடம் அப்படின்ற மாதிரி பாஸ்கரை உட்கார வச்சுருக்குல்ல, அதில் அவருக்கு ரொம்ப சிறப்பாக அவருக்கு அமைந்த ஒரு பொருத்தமான கம்பேனியன் அண்ட் பார்ட்னர் ராதா. அது ஒரு பெரிய வரம்னு சொல்லணும். என்ன இல்லை, ரெண்டு பேரும் ஒரே துறையில் ஆர்வத்தோடவும் ஒத்த கருத்துக்களோடவும் ஒரே மாதிரியான இலக்குகளோடவும் ஒன்றா பல விஷயங்களை சேர்ந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தாங்களே உருவாக்கிட்டு செய்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் தியேட்டர் இஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் தட். நாடகங்கிறது அதான். நாடகங்கிற ஃபார்மே அதான். நாடகங்கிறதே வெவ்வேறு மனுஷங்க
ஒன்று சேர்ந்து ஒரே லட்சியத்துக்காக ஒரே இலக்கோட எல்லாரும் அவங்கவுங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை ஒன்றா பூல் பண்ணி ஒன்றா கலெக்டிவாக ஒர்க் பண்ணுற விஷயமாக தான் நான் நாடகத்தை பார்க்குறேன். அண்ட் பாஸ்கர அசோசியேஷனை ரீகால் பண்ணும்போது இன்னொன்று ரீகால் பண்ணிவிட்டு நான் என்னோடய நாடக அனுபவங்களுக்குள்ளே போக விரும்புகிறேன். பாஸ்கர் எனக்கு முதல்ல அவருடைய அண்ணன் மூலம் தான் தெரியும். பாஸ்கருடைய அண்ணன் வைத்தீஸ்வரன் எங்கள் பரீட்சா நாடகக்குள்ளே ஒரு பல வருடங்கள் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாளராக இருந்தவர். இந்தியன் வங்கியில் பணியாற்றிக்கிட்டு இருந்தார். இப்போ அவரில் காலமாயிட்டார். ஒருத்தர் இன்றைக்கி இந்த பகிர்வு கூட எனக்கு தனிப்பட்ட முறையில் ஈஸ்வருக்கான அஞ்சலின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஈஸ்வர் நீங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு போய் வரீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான். அண்ணன் உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பார், ஆனால் அந்த தம்பி உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வீட்டில் தம்பி உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பார், அவருடைய அண்ணன் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எல்லா இடத்துலையும் அந்த மாதிரிலாம் அமையிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்கள அவாய்டே பண்ணிடுவோம். சமயத்தில் பல நேரங்களில் அவங்களும் நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இவர் அண்ணன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது இவர் தம்பியோட ஃப்ரெண்டு, அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் இல்லாத இந்த அண்ணன் தம்பியெல்லாம் எனக்கு 2 பேருமே எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரிலாம் அமையிறது லைஃப்பில் இதெல்லாம் தான் சுவாரஸ்யமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஈஸ்வர் பரீட்சாவில் ரொம்ப ஆக்டிவ் ஆக்டராக இருந்திருக்காரு. அண்டு நான் என்னுடைய இயல்பில் கடைசி நிமிடம் வரைக்கும் எல்லாத்தையும் சுற்றி என்னோட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அது என்ன செய்ய போகிறோன்னு எல்லாருமே ஏதோ ஒரு மர்மத்திலே தான் இருப்பாங்க. ஏன்னா என்னெல்லாம் இங்கே தலைக்குள்ளே இருக்கும். ஆனால் கூட வேலை செய்கிறப்ப என்னோடய வீடியோவில் ஒர்க் பண்ண கண்ணன்லாம் இருக்கார், ராஜ்குமார் கண்ணன்லாம். கண்ணனுக்கெல்லாம் தெரியும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்றது அவ்வளோ சுலபத்தில் யாரோட முன்கூட்டி திட்டமிட்டு எல்லாம் பேசுகிற வழக்கமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளோட கூடவே வேலை செய்கிறதுங்கிறது இருக்குல்ல எல்லாரும், அதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஆனால் ஈஸ்வர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இந்த திட்டமிடல் வேணுங்கிறது இருக்குல்ல, அதை வலியுறுத்திக்கிட்டே இருப்பார். அதனால் அது எப்படி திட்டமிடுதல், நான் திட்டமிடல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். திட்டமிடல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த திட்டமிடல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த திட்டமிடல் தெரியணுங்கிறது இருக்குல்ல, அதுதான் அவர் எனக்கு சொன்ன முக்கியமான அம்சம். கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சேர்ந்து அந்த திட்டமிடலில் இருந்தால் தான் பல விஷயம் செய்ய முடியும். அவங்கவுங்க என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் இல்லை, மொத்தத்தை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் தான் அதில் இருக்கிற அந்த பகுதி, அந்த துண்டையும் புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது குறிப்பாக ரொம்ப முக்கியமாக தியேட்டர், டான்ஸ் இதிலெல்லாம் ரொம்ப பார்க்கலாம். ஒரு குரூப் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே அந்த கொரியோகிராஃபி பண்ணும்போது அந்த கொரியோகிராஃபியில் என்னோடய பார்ட் இதை நான் செய்கிறேன்றது மட்டுமே இல்லை, ஒட்டுமொத்தமான பார்ட் என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த ஹோலில் நான் எந்த பார்ட்டுங்கிறது ஹோலோடு சேர்ந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்படி முழுக்க லைஃபுக்கான பல விஷயங்கள் தியேட்டர் ஆக்டிவிட்டிலேருந்து அன்றாட வாழ்க்கைக்கான தரிசனங்கள்னு இதை சொல்லலாம். அந்த தரிசனங்கள் எல்லாம் ஆல் த டைம் தியேட்டர்லேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது வாழ்க்கைக்கு. இது எனக்கு பெரிய கிடைச்ச வரத்தில் முக்கியமான வரம் ஒரு சிறுவனாக எனக்கு நாடகம் அறிமுகம் ஆயிடுச்சு. அதுதான் நான் இன்னைக்கு கூட எனக்கு இருக்கிற பெரிய வருத்தமே, நாம் எனக்கு நான் சிறுவனாக இருந்தபோது எனக்கு கிடைத்த அந்த அனுபவம் இன்றைக்கி நம்ம சிறுவர்களுக்கு பெருவாரியாக கிடைக்காம இருக்குங்கிறது தான் இன்றைக்கி சூழலாக இருக்குது. நம்ம சிறுவர்களுக்கு இல்லை, அது பெருவாரியாக இல்லை, விதிவிலக்காக கொஞ்சம் பேருக்கு அங்கேயும் இங்கேயுமா கிடைக்கலாம். ஆனால் என்னுடைய இளமை பருவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இப்போ 62 வயசு ஆகுது. அப்போ நான் 60களில் பள்ளிக்கூடத்தில் இருக்கேன், 60ஸில் பள்ளிக்கூடத்தில் இருக்கேன். இப்போ 60ஸில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப செங்கல்பட்டில் ஒரு பள்ளிக்கூடம், புனித சூசேப்பர் பள்ளிக்கூடம்னு. எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெரிய ரெப்புடேஷன் இருக்குது. என்னென்னா அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து தமிழ் சினிமாவுக்கு நாடகத்துக்கெல்லாம் பல பேர் வந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான முன்னோடி இயக்குனர் ஸ்ரீதர், அவருடைய கசின் பிரதர் சிவி ராஜேந்திரன், இவங்க எல்லாம் செங்கல்பட்டில் அந்த புனித சூசேப்பர் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள். அதில் ஸ்ரீதர்லாம், அப்புறம் சித்ராலயா கோபு, அவர் ஸ்ரீதர் படித்த போது அவருடைய கிளாஸ்மேட் அங்கேயே. இதில் சித்ராலயா கோபு, ஸ்ரீதர், ராஜேந்திரன் எல்லாம் படித்த அந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய வீட்டில் அத்தனை பேர் அங்கே தான் படித்தோம். என்னுடைய அண்ணன் எல்லாருமே அங்கே தான் படித்த பள்ளிக்கூடம். ஒரு அண்ணன் அவங்க கிளாஸ்மேட்டாக இருந்தார். பின்னால் நான் அவங்கள பார்த்ததில்லை, எனக்கு அவங்களுக்கு நிறைய வயது இடைவெளி இருக்குது.
அதன் பிறகு அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், சித்ராலயா கோபுடைய சொந்த அண்ணன் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் எம்இ ஸ்ரீரங்கன். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கன் சார், வேணுகோபால்னு இன்னொரு சார் இருந்தார், அப்புறம் ஸ்ரீனிவாசன், இந்த 3 பேரும் தான் பள்ளிக்கூடத்தில் நாடகத்தை வருஷம் முழுக்க நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முழு வருடமும் நாடகம் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நடக்கும்னா 6ஆம் கிளாஸில் ஏபிசிடிஇன்னு செக்ஷன் இருக்கும், 7 ஏபிசிடிஇன்னு செக்ஷன் இருக்கும். இது மாதிரி 6லேருந்து 11, அப்போ 11ஆம் கிளாஸ் வரைக்கும் உண்டு. எஸ்எல்சிங்கிறது அப்போ 10ஆவதுக்கு அப்புறம் 11 வரைக்கும் உண்டு. 12ஆவதுங்கிறது அப்போ பியூசியாக இருந்துச்சு. அப்போ இந்த 6லேருந்து 11 இருந்த அத்தனை பேருக்கும் 6 ஏபிசின்னா 6ஆம் கிளாஸ் ஏ வந்து நாடகம் போடும், 6ஆம் கிளாஸ் பி செக்ஷன் நாடகம் போடும், 6ஆம் கிளாஸ் சி செக்ஷன் நாடகம் போடும். அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, ஸ்கூலில் இருக்கிற அத்தனை செக்ஷன் நாடகம் போடும், அத்தனை கிளாஸும் நாடகம் போடுவாங்க. அந்தந்த கிளாஸ்லேருந்து போட்டதுக்கு பிறகு வருஷம் பூரா அந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்கும், ஒவ்வொருத்தர் கிளாஸ் தான். இதிலேருந்து டேலண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்கள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆண்டு விழாக்கு நாடகங்களுக்கு அதுக்கு ஒரு 10-12 நாடகங்களை இதிலேருந்து உருவாக்குவாங்க. இந்த ஸ்கூலில் பாடம் நடக்குமான்னு உங்களுக்குலாம் சந்தேகம் இருக்கும். இதை நாடகம் மட்டும்தான் நடக்கும் போல் இருக்கு, இதெல்லாம் தவிர வேறு ஆக்டிவிட்டி படிப்பில் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அந்த ஸ்கூலுக்கு நல்ல ரெப்புடேஷன் இருக்கிற ஒரு ஸ்கூல் அது, ஸ்கூல் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டில். அண்டு அதில் நானாமே வந்து அந்த சூழ்நிலை நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாக படிக்கிற பையன்ல, இதையெல்லாம் மீறி கூட நானே கூட அந்த பீரியடுக்கு ஒரு நல்ல மார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கை நான் கூட வாங்கிட்டேன். 76% என்னுடைய எஸ்எல்சியில் நான் வாங்கியிருக்கேன். என்ன அது வந்து 1969 வந்து கன்சிடர்ட் அ குட் பர்சன்டேஜ். இன்றைக்கி 76% மதிக்கவே மாட்டாங்க. என்ன அது வேறு 98.5 இருக்கான்னு தான் மினிமம் பார்ப்பாங்க இன்றைக்கி. அன்றைக்கி வந்து 76 பெரிய வேல்யூ இருந்தது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் நாடகம் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் போட்டு ஆண்டு விழா நாடகம் போட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் போதாதுன்னு எங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்க ஒரு நாடகம் போடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்து ஆசிரியர்லாம் நாடகம் நடிப்பாங்க. இப்போ விதவிதமான நாடகங்கள் நடக்கும். எனக்கு அந்த ஸ்கூலில் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாமே எங்கள் ஆசிரியர்கள் எழுதிய நாடகங்கள், அதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் பாருங்கள், அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி யோசிச்சு பாருங்கள். மேத்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், தமிழ் டீச்சர், அத்தனை பேர் நாடகம் எழுதிட்டு அவ்வளோ க்ரியேட்டிவான ஒரு டீமே அந்த ஸ்கூலுக்குள்ளே அவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி மைக்கில் முன்னே பேசுகிறேன்னா அந்த ஸ்கூல் தான் காரணம். நான் இன்றைக்கி ஒரு பத்திரிகை துறைக்குள்ளே போய் எழுத்தாளனாக இருக்கேன், ஜேர்னலிஸ்ட் ஆனேன்னா அந்த ஸ்கூல் தான் காரணம். ஏன்னா டெய்லி காலையில் அசம்பிளியில் பேப்பர் எடுத்து நியூஸ் வாசிக்கணும், அதுக்கு என்ன நியூஸை செலக்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சார் பழனிவேலு சார் இருப்பார். அவர் வந்து நியூஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா எல்லாத்தையும் தொகுத்து வச்சுட்டு படிக்கணும். ஒரு 3 தடவை தொகுத்ததுக்கு பிறகு 4வது தடவை நாளைக்கு நீயே நியூஸ் செலக்ட் பண்ணுன்னு சொல்லுவார். 5வது நாள் நாமே செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாமே செலக்ட் பண்ணப்பறம் சில இது சரி தப்பு எப்படி செலக்ட் பண்ணி கற்றுக் கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் யாரோட பண்ணாங்கன்னு. சின்ன பசங்க நாங்கள்லாம் அப்போது இல்லையா, ஆனால் அவங்கெல்லாம் எவ்வளோ வருஷம் எங்களை விட பெரியவங்க. பட் இப்படி கற்றுக்கிறவங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் கூடவே கற்றுக் கொடுத்தா இருக்குல்ல, அதுதான் அந்த சூழல் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி கற்றுக்கிட்ட போது நாடகம் அதில் முக்கியமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தது. அண்டு ஸ்ரீதர் பற்றி சொன்ன டேரக்டர் ஸ்ரீதர் எனக்கு ஜூனியராக வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முக்கியமாக இன்றைக்கி நடிகர் சங்கத்துக்கே தலைவராக வந்திருக்கக்கூடிய நாசர், அவர் வந்து எனக்கு 7 வருஷம் ஸ்கூலில் ஜூனியர். ஸ்ரீதரில் எனக்கு ஒரு 15 வருஷம் சீனியர்ஸ். அந்த ஸ்கூலில் நாடகம் ஸ்கூல் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நாடகம் நடிச்சுக்கிட்டே இருப்போம். பெஸ்ட் ஆக்டருக்கு அவார்டெலாம் கொடுப்பாங்க. எனக்கு வந்து எந்த ஒரு வருஷமாவது எனக்கு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு தரமாட்டாங்களான்னு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கடைசி வருஷம் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் யோசித்து பார்த்தேன், இந்த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து எப்போவுமே காமெடியன்ஸுக்கு கொடுக்கறதே இல்லை. அங்கே அது இன்னி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம, இன்னும் எல்லா இடங்கள்லையும். அப்போ நான் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடகங்களை வந்து நான் காமெடி தான் நடிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து பள்ளிக்கூடத்தில் நடித்த நாடகங்கள் எல்லாத்தையும் நான் காமெடி தான் இருந்தேன். அப்போ நான் வந்து இப்போ நீங்கள் கற்பனை பண்ண முடியாத ஒரு தோற்றத்தில் இருந்தேன். ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், தடியான கண்ணாடி போட்டிருப்பேன். என்ன அப்போ கற்பனை பண்ணி பாருங்க, அவ்வளோ ஒல்லியாக இந்த இந்த இவ்வளோ தான் இருப்பேன், இந்த சைஸ்லேயே தான் மொத்தமாகவே இருப்பேன். அவ்வளோ ஒல்லியாக கண்ணாடி போட்டு
ரொம்ப ஒருவேளை ஒரு காமெடிக்கான ஒரு ஐடியலான ஒரு லுக்கில் நடந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ சீரியஸாக ஏதாவது ஒரு ரோலில் நடித்தாதான் பெஸ்ட் ஆக்டர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு முதல் முறையாக வாழ்க்கையில் நான் ஒரு இங்கிலீஷ் நாடகத்தில் நடித்தேன். அது வரைக்கும் தமிழ் நாடகம் தான். கடைசி 11th படிக்கும்போது ஆப்ரஹாம் லிங்கனில் நான் ஆப்ரஹாம் லிங்கனாக நடித்தேன். ஸோ அந்த ஆப்ரஹாம் லிங்கன் நடித்த உடனே எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கொடுத்தாங்க ஸ்கூலில். அது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அது இந்த நடித்தப்பெல்லாம் ரொம்ப சிலதெல்லாம் வாழ்க்கையில் எதிர்பாராத கோஇன்சிடென்ஸ்லாம் இருக்குது. நான் 7ஆம் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு நாடகம் நடிக்கும்போது எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ரோல் என்னென்னா அதுதான் நான் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டேன் பின்னால் தொழில். அந்த முதல் நாடகத்தை எனக்கு கிடைச்ச கேரக்டரே ஒரு பத்திரிகை நிருபர் கேரக்டர் தான். ஒரு பத்திரிகை நிருபர் பாத்திரம் தான் எனக்கு 7ஆம் கிளாஸில் கொடுத்த ரோல். ஆனால் அது ரொம்ப மோசமான ஒரு நிருபருடைய கேரக்டர். வாழ்க்கை பூரா நான் அந்த மாதிரியான ஒரு நிருபராக ஒரு காலத்துலையும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக பின்னால் இருந்தேன். அது இன்னி வரைக்கும் அந்த மாதிரி நிருபராக நான் இருக்கலைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த பிளேயில் வந்து காமெடியாக தான் அந்த பிளேயில் வந்து ஒரு நிருபர் வருவார். எனக்கு அந்த கதை இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. 7ஆம் கிளாஸ் நடித்தது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப முக்கியமாக என்னென்ன கதை என்னென்னா, ஒரு நிருபர் ஒரு சின்ன ஊரில் ரிப்போர்ட்டிங் பண்ணுறாரு. அப்போ அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஆள் தடிக்கு விழுந்துட்டார்னு ஒரு காதில் தகவல் விழும். உடனே அவர் அந்த தகவலை பற்றி விசாரிப்பார், அவர் விழுந்துட்ட செய்தியை பற்றி. ஒவ்வொருத்தரை பார்க்குற போதும் இந்த நிருபரே அந்த விழுந்த செய்தியை ஆட் பண்ணிக்கிட்டே போவார். அவர் வந்து 3 படியில் விழுந்தார்னு முதல்ல சொல்லியிருப்பாங்க. அது 32 படியில் உருண்டு விழுந்தார்னு மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். 32 படியில் உருண்டு விழுந்ததுக்கப்புறம் காலெல்லாம் உடஞ்சி போயிடுச்சான்ற லெவலுக்கு பில்டப் ஆகிட்டே போகும். ஆனால் இந்த ஒவ்வொரு பில்டப்பையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரே இந்த நிருபர் தான். எல்லாத்தையும் கடைசியில் எல்லார்ட்டையும் தகவல் சேர்க்குறேன்ட்டு போயிட்டு இவராகவே தகவலெல்லாம் அதில் ஆட் பண்ணி கடைசியில் உருண்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவரை காப்பாற்ற முடியாமல் அவர் மரணப்படுக்கையில் இருக்காராங்கிற லெவலுக்கு அந்த செய்தியை அந்த நிருபர் பேரரசர்கிட்ட கொண்டு போயிட்டேன். கடைசியில் அந்த நாடகம் கிளைமேக்ஸ் முடிகிற இடம் வந்து ஒரு 30-35 நிமிஷம் ஸ்கிட்டு தான். அது முடிகிற கிளைமேக்ஸில் அடுத்த கிட்ட சொல்ல, உங்களுக்கு தெரியுமா நம்ம ராமசாமிக்கு இப்படி ஆயிடுச்சு, 32 படியில் உருண்டு விழுந்து ஃப்ராக்சராக எல்லாம். அந்த ராமசாமி, டேய் நான் தாண்டா ராமசாமிம்பார் இதில் இருக்கிறவர் என்ன. அதோட இந்த நாடகம் முடியும் என்ன. அதாவது இவருக்கு ராமசாமி யாருன்னு கூட தெரியாமலே என்ன இந்த அளவுக்கு ஒரு ஒரு நிருபர் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேரக்டர். அது பத்திரிகைகள்லாம் கிண்டல் பண்ணி பண்ண ரோல். அதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு ரோல் என்ன. ஆனால் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்டாக நான் ஒருபோதும் இருக்கக்கூடாதுன்றது பின்னால் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இன்னி வரைக்கும் இருந்திருக்கேன். இதுக்கு பிறகு காலேஜுக்கு வரும்போது பெரிய அதிர்ஷ்டம்னு சொன்னோம். ஸ்கூலில் எப்படி ஒரு தியேட்டர் எனக்கு சூழலாக இருந்துச்சோ அதே மாதிரி காலேஜுக்கு வரும்போது தியேட்டர் சூழலாக இருந்தது. நான் இருந்த ஊரே தியேட்டருக்கான சூழலோடு இருந்தது. செங்கல்பட்டு நகரமே எனக்கு நாடகத்துக்கான சூழலோடு இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, செங்கல்பட்டு நகரம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில, தமிழ்நாட்டில் வந்து மைசூருக்கு நிகராக தசரா கொண்டாடப்படுற ஒரு டவுனாக எங்கள் டவுன் இருந்திருக்கு எப்போவுமே. அது தசரா நேரத்தில் போனீங்கன்னா முழுக்க அந்த நவராத்திரி சமயத்தில் இன்றைக்கி எல்லா ஊர்களையும் பல கொண்டாட்டங்கள் வந்திருக்கு, மாறி இருக்கு. பட் 60s நான் சொல்கிற காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தெருவுக்கு ஒரு தெருவில் ஒரு பந்தல் போட்டு அம்மன் வச்சு நவராத்திரிக்கு விழா நடக்கும். அண்ட் ஊர் முழுவதுமே நவராத்திரி விழா நடந்துக்கிட்டே இருக்கும். இதை ஒட்டி விதவிதமான குழுக்கள் நாடகங்கள் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மேடைகளில் நகரத்தில். இந்த நாடகங்கள் நடிக்கிறவங்களில் பலவிதமான ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் சொல்லணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் தொழிலாளர்கள். பல்வேறு உள்ளூர் ஹோட்டலில் வேலை பார்த்து ராத்திரியில் வரைக்கும், ராத்திரி ஃப்ரீயான உடனே ஹோட்டல்லே டேபிள்லாம் அழுத்தி தள்ளி போட்டு அங்கேயே ரிஹர்சல் பார்த்து ஒரு நாடகம் அவங்களே தயாரித்து ஹோட்டல் தொழிலாளர்கள் மட்டுமே பங்கேற்கிற நாடகம்லாம் நடக்கும். அந்த தொழிலாளர் நாடகங்கள்லாம் போய் அப்போ நான் வந்து கல்லூரி படிக்கிற காலத்தில் கூட போய் பங்கேற்ற அனுபவம் இருக்குது. இது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு கூத்து மேடை தர்மராஜா கோவிலுக்கு எதிர உண்டு ஊரில். எங்கள் ஊரில் தர்மராஜா கோவில் ஒன்று இருக்குது. தர்மராஜா கோவிலுக்கு ஒரு பெரிய கூத்து மேடை இருக்குது. அதில் விதவிதமான பாரத கூத்துகள் வருஷத்தில் முக்கியமாக ஆடி மாதத்தில் எல்லா இடத்துலையும் முக்கியம் சித்திரையிலையும் நடக்கும், ஆடிலையும் நடக்கும். கூத்து ஏராளமான கூத்தை பார்க்குற அனுபவமும்
அப்போ இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விதங்களில் இந்த இன்புட்ஸ் நம்ம சொல்லக்கூடியது கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுங்கிறத நான் முக்கியமாக குறிப்பிடணும். இன்றைக்கி வந்து நமக்கு இதெல்லாம் என்ன மாதிரியான இன்புட்ஸ் கிடைக்கிற சூழலில் எல்லாம் இருக்காங்க, என்ன கிடைக்குதுங்கிறத இதோட ஒப்பிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் கிடைச்சிதுங்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த வரலாறை குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்து கல்லூரிக்கு வரும்போது இதே மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. எங்கள் கல்லூரியில் வந்து எனக்கு தமிழ் ஆசிரியர் இருந்தார். நான் ஆங்கில இலக்கியம் போய் படித்தேன். ஆனால் தமிழ் ஆசிரியர்கள் வந்து மேலே மிகுந்த அன்போடு இருந்தாங்க. அப்போ அந்த தமிழ் ஆசிரியர்கள் வந்து தமிழ் நாடகம் போடுவாங்க. நான் படித்தது வந்து தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சென்னை கிறித்துவ கல்லூரி. இந்த காலேஜ் அட்மாஸ்பியர் இங்கே வந்தீங்கன்னா அட்மாஸ்பியர் இங்கே வேறு. திடீர்னு சடன்லி ஒரு ஸ்மால் டவுன் செங்கல்பட்டுலேருந்து நான் வரேன் தாம்பரத்துக்கு. மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் கூட அதனுடைய ரெப்புடேஷன் எப்படின்னு உங்களுக்கு ஒரு எலைட் இன்ஸ்டியூஷனாக அதுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. ஸோ அந்த காலேஜ் உள்ள வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் அட்மாஸ்பியர் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கல்லூரி வளாகத்தில் ஒரு ஏறத்தாழ சரிபாதி பேர் வந்து மலையாளிஸ் இருப்பாங்க, இன்னும் ஒரு கணிசமானவங்க ஒரு தெலுங்குஸ் இருப்பாங்க. இப்படி பல்வேறு மொழியை சேர்ந்தவங்க மிக முக்கியமாக ஒரு கலந்து உறவாடக்கூடிய பெரிய இடமா காலேஜ் கேம்பஸ் இருக்கும். இங்கே வந்த உடனே இன்னும் நம்மளுடைய பார்வையை விரிவுபடுத்துகிற ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கணும். இப்போ இங்கே நாடகம் போடும்போது காலேஜில் இங்கிலீஷ் நாடகம் காலேஜ் ஆனுவல் பிளேன்னு ஒன்று போடுவாங்க. தமிழ் நாடகம் போடுறது இல்லையான்னு நான் வந்த உடனே முதல்ல கேட்டேன். உடனே நீ போய் கிருஷ்ணசாமி சாரை கேளுன்னாங்க. அவர் தான் தமிழாசிரியர் கிருஷ்ணசாமி. அவரை வந்து எல்லோரும் கைதின்னு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. யாருமே அவர் கிருஷ்ணசாமின்னு பேரே சொல்ல மாட்டாங்க. போய் கைதியை கேளு, கைதிக்கு தெரியும்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் இவர் ஏன் பாவம் கைதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு புரியல. ஆசிரியர்களுக்கெல்லாம் பட்ட பேர் வந்து வைக்கிறது ஸ்கூல்லேருந்தே எல்லா நேரத்துலையும் பழக்கம் தானே. காலேஜில் அது மாதிரி இப்போ அட்டை பேர்கள் இருக்கும் ஆசிரியர்களுக்கு. ஸோ இவருக்கு ஏன் இந்த கைதின்னு பட்ட பேர் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. ஆனால் நான் வந்து அப்போவே வந்து இப்போ இருக்கிற மாதிரி என்னுடைய இயல்பு அப்போ அப்படி தான் நேருக்கு நேரம் கேட்டுருவேன். அதனால் நான் சார்கிட்டே போய் கேட்டேன், கிருஷ்ணசாமிக்கிட்டே ஒரு நாள் கேட்டேன், சார் உங்களை ஏன் சார் எல்லாம் கைதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. என்ன இது வந்து அவர் தலைக்கு பின்னால் தான் எல்லோரும் அவரை கைதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கிட்டே நேராக போய் உங்களை ஏன் சார் கைதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் ஒரு தகவல் தெரிஞ்சது, தமிழில் கைதின்னு ஒரு சினிமா வந்திருக்கு. என்ன அந்த கைதிங்கிற படம் வந்த போது அதுக்கு அவர் வசனகர்த்தாவாக வசனம் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு அவர் வாழ்க்கை மாறிப்போச்சு. சினிமாவில் அவருக்கு வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்கல. அவர் இப்போ ஆசிரியராகி கல்லூரி ஆசிரியராகி இங்கே தமிழாசிரியர் ஆகிட்டார். அதன் பிறகு அந்த கைதி காலம் அவரை விட்டு போயிடுச்சு. அவர் அந்த தொடர்பு இல்லை. ஆனால் இந்த தகவல் தெரிஞ்ச யாரோ அவரை முதல்ல கைதின்னு கூப்பிட ஆரம்பித்து அதை கூப்பிட்ட எல்லாருமே ஏன் அவரை கைதின்னு கூப்பிடுறோன்னே தெரியாமலே கைதின்னே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவர் கைதிங்கிற படத்துக்கு வசனம் எழுதினால தான் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு. அவர் வந்து மிக முக்கியமான அடுத்த கல்லூரியில் நாடகத்தில் இவர் இப்போ வேறு விதமாக பண்ணார். கிருஷ்ணசாமி என்ன செஞ்சார்னா, அவரேன நாடகங்கள் 1-2 கல்லூரியில் செஞ்சோம். அது தவிர அவர் வெளியில் நல்ல நாடக ஆசிரியருடைய நாடகம்னு அவர் நினச்சதெல்லாம் கொண்டு வந்து அதை நம்ம கல்லூரி மாணவர்களை கொண்டு நடிக்க வேண்டும்னு ஒரு முக்கியமாக ஒரு நாடகம் வந்து பூர்ணம் விஸ்வநாதனுடைய நாடகம் ஒன்று. பூர்ணம் விஸ்வநாதன் எழுதின நாடகம். நிறைய பேருக்கு பூர்ணம் விஸ்வநாதன் நடித்த நாடகங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மற்றவருடைய ஸ்கிரிப்டெல்லாம் நிறைய நடிச்சிருக்காரு. ஆனால் அவரே நாடகம் எழுதின நாடகங்கள் பார்த்துருக்கீங்க கம்மியாக இருப்பாங்க, குறைவாக தான் இருக்கும். ஸோ அவரே எழுதின ஒரு நாடகம் அதை அங்கே கல்லூரியில் நடித்தோம். அதன் பிறகு இவருடைய நாடகம் ஒன்று இருக்குது, பத்து எழுதினது நினைக்கிறேன், இரவு மணி 10 அப்படின்னு ஒரு பிளே. அது வந்து வெயிட் அண்டில் டார்க்குங்கிற ஃபில்மோட தமிழ் அடாப்டேஷன் அந்த நாடகம். இந்த நாடகத்தின் போது தான் ஒரு நாடகத்தை நடிக்கிறவனுக்கு நான் வந்து பை நவ் ஒரு நல்ல காமெடி ஆக்டராக, நல்லா நடிக்கக்கூடிய காமெடி ஆக்டர்னு ஒரு பேரை வாங்கியிருந்தேன். இந்த நாடகம் நடிக்கிற போது ஒன்று நடந்துச்சு. வெயிட் அண்டில் டார்க்கில் 3 வில்லன்கள் வருவாங்க. ஒரு பெண் வந்து கண் தெரியாதவன், அந்த வீட்டில் அவள் தனியாக இருக்கா. இந்த 3 வில்லன்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ வந்து அந்த 3 வில்லன்கள்கிட்டேருந்து இந்த கண் தெரியாத பெண் தன்னை எப்படி காப்பாற்றி கொள்ளுகிறாங்கிறது தான் அந்த நாடகம், முழு நாடகமும். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகணும், நாடகத்தில் அவள் இவங்க இருக்காங்கன்னு அவளுக்கு தெரிய வந்த உடனே அவள் அந்த வீட்டில் இருக்க விளக்கெல்லாம் உடைச்சிருவாள். இருட்டில் வந்து அவளால் நடமாட முடியும், ஆனால் இவங்களால் நடமாட முடியாது. அதுதான் லாஜிக்.
அந்த பிளேவுடைய லாஜிக்கே அதான். கண் தெரியாத பெண்ணால் அவளுக்கு இருட்டு ஒரு பொருட்டல்ல. ஆனால் கண் தெரிஞ்சவங்களுக்கு இருட்டில் நடமாட கஷ்டப்படுவாங்கன்ற இதை வச்சு தான் அந்த நாடகம் போகும். அதில் ஒரு சின்ன கிளைமேக்ஸில் ஒரு திருப்பம் இருக்கும். எல்லாம் லைட்டெல்லாம் உடைச்சிருப்பா. ஃப்ரிட்ஜு லைட் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜை திறந்தவொடனே ஃப்ரிட்ஜு உள்ள இந்த ஆன் ஆகிற லைட், அந்த வெளிச்சத்தில் இவங்க எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இந்த நாடகம் ஒரு திடுக்கிடும் திருப்பங்களோட போகும். அந்த 3 வில்லனில் ஒரு வில்லன் ரோல் வந்து நான் வந்து பண்ணோம். காமெடி வில்லன் ரோல் அது. அந்த காமெடி வில்லனுக்கு அவன் தன்னை வந்து தன்னைத்தானே இன்ஸ்பெக்டர்னே இமேஜின் பண்ணிக்கிறாள். தன்னைத்தானே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னே இமேஜின் பண்ணிக்கிறாள். அதுக்கு எந்த விதத்துலையும் அந்த சம்பந்தமில்லாத ஒரு உருவத்தோட, ஒரு இன்ஸ்பெக்டராக இருப்பதற்கு சம்பந்தமில்லாத ஒரு உருவத்தோட தன்னை இன்ஸ்பெக்டராக நினச்சிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர். எனக்கு அந்த ஸ்கிரிப்டை வந்து எனக்கு அதில் இன்னும் ஒரு டைலாக் மட்டும் ஞாபகம் இருக்குது. அதை தன்னை பேசுவேன் அறிமுகப்படுத்திக்கிற போதெல்லாம் சொல்கிறது, ஐ ஆம் செல்லப்பா, இன்ஸ்பெக்டர் செல்லப்பா, மீட் மிஸ்டர் செல்லப்பா அப்படின்னு நான் சொல்லணும். என்னை மீட் பண்ணும்போது வரவங்ககிட்ட ஐ ஆம் செல்லப்பா, இன்ஸ்பெக்டர் செல்லப்பா, மீட் மிஸ்டர் செல்லப்பா அப்படின்னு. அதாவது தன்னை அறிமுகப்படுத்திக்கிச்சு அவன் எல்லார்கிட்டையும் இப்படி தான் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இது ஒரு 40 நாள் ரிஹர்சல் பண்ணுறோம். நான் இந்த செல்லப்பா ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் நாடகத்தில். திடீர்னு நாடகத்துக்கு 5 நாள் முன்னால் சார் கிருஷ்ணசாமி சார் என்னை கூப்பிட்டு, ஏய் இந்த ரோல் வந்து ஐசரி வேலை நடிக்கிறான் என்ன, அதனால் நீ அவனுக்கு பூரா சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். கம்ப்ளீட் கேரக்டரை அவனுக்கு சொல்லி. ஐசரி வேலன் வந்து சினிமா நடிகர். அவர் வந்து கிருஷ்ணசாமி நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் அவர் நாடகக்குள்ளே நாடக நடிகராக இருந்தவர். அதனால் அவருக்கு நல்ல தொடர்போடு இருந்தவர். அதனால் ஐஸ்வரி வேலனை கூப்பிட்டு வந்து கெஸ்ட்டாக இதில் நடிக்க வைக்கிறோம், அதனால் இந்த ரோல் அவன் பண்ணுவான், நீ அவனுக்கு சொல்லி கொடுத்துரு அப்படின்ட்டார். மிகப்பெரிய யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ வந்து காலையில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். என் வயசு என்னன்னு யோசிச்சு பாருங்கள். பிஏ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ ஒரு மன அழுத்தம் வருத்தம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. 40 நாள் ரிஹர்சல் பார்த்துருக்கேன், இந்த ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ ஐஸ்வரி வேலனுக்கு சொல்லி தரணும் அந்த ரோல் டைலாக் பூராவையும். ஸோ ஆனால் எல்லாம் பூரா சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அதுக்காக ஐஸ்வரி வேலன் நானும் சென்னை நகரத்தெல்லாம் சுற்றுவோம். ஒன்றா அவரோட ஸ்கூட்டரில் நான் பில்லியனில் உட்காந்துட்டு சுற்றிருக்கோம். அதுக்கெல்லாம் பிறகு நாடகத்துக்கு முன்னாள் சாருக்கு என் மேலே பெரிய பரிதாபம் ஏற்பட்டுச்சு. அதான் இவன் இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தான் அந்த ரோல், ஆனால் இப்போ அவங்ககிட்ட அந்த ரோல் எடுத்துட்டோம், அடுத்து வேறு ஒரு ஆட்கையில் கொடுத்துட்டோம். ஸோ ஆனாலும் இவன் அதை பொருட்படுத்தாமல் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவருக்கு என் மேலே ஒரு பெரிய பரிதாபம் வந்துச்சு. ஸோ நாடகத்துக்கு முன்னாடி என்னுடைய பேர் சங்கரன். என்னை கூப்பிட்டு, சங்கரா உனக்கு இதில் ஒரு ரோல் இருக்குடா அப்படின்னாரு. என்ன ரோல் சார்? இல்லை இப்போ ஒன்று எழுதியிருக்கேன், நாடகம் ஆரம்பிக்கும் போது இந்த ரோலை முதல்ல 5 நிமிஷம் நீ தான் நாடகத்தை ஆரம்பிக்கிற, வந்து 5 நிமிஷம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டே பிளே அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த பிளே என்ன இருக்கோ அது அப்படியே போயிடும், இன்ட்ரொடக்ஷனில் மட்டும் நீ இருப்பேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கணும். 5 நிமிஷம் அவர் எழுதின ரோல் இருக்குல்ல, என்னென்னா நான் தான் அந்த வீட்டு சமையல்காரன். அந்த பார்வையற்ற பெண் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு சமையல்காரன். நான் சமையல்காரன். என்ன என்ட்ரி வந்தவுடனே ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தவுடனே நான் ஃபோனில் என்ன சந்தோஷமாக பேசுகிறேன், நான் சினிமா சான்ஸுக்காக ஏங்கிட்டு இருக்கிற ஒரு சமையல்காரன். ஸோ இப்போ சினிமா சான்ஸுக்காக என்ன நீ வந்து இந்த டைரக்டரை பாருன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஃபோனில் கூப்பிட்றாரு. அவர் கூப்பிட்ட உடனே சங்கடமான சமையலை விட்டு சங்கீதம் பாட போகிறேன்னு பாட்டு பாடிட்டு நான் சந்தோஷமாக அந்த வீட்டை அபேண்டன் பண்ணிட்டு ஓடி போயிடுறேன். அதனால தான் அந்த பெண் தனியாக இருந்து மாட்டிக்கிறான். நான் வீட்டில் இருந்திருந்தா அவன் மாட்டிருக்க மாட்டான். அந்த கதையோடு அந்த கேரக்டரை லிங்க் பண்ணிட்டு அந்த சமையல்காரன் பார்த்துட்டு முதல்ல கொடுத்து ஒரு 3 நிமிஷம் வந்து அதை பண்ணிவிட்டு போகிறதுக்கு. அப்போ அதை பண்ணும்போது கிருஷ்ணசாமி ஒன்று சொன்னார், இது வேறு அது 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நீ வந்துட்டு போகிறது, ஆனால் அதுக்குள்ளே நீ வந்து யாருன்னு ஆடியன்ஸுக்கு காமிச்சா உண்டு, டயலாக் இவ்வளோ தான், இதுக்கு மேலே இந்த டயலாக் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ நான் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி தான் அப்போ ட்ரை பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு அது மாதிரி தான் பண்ணுன்ட்டு மேடைக்கு வந்து பண்ணும்போது அங்கே ஃபோன் இருக்குது. நான் வந்து சார்கிட்ட சொன்னேன், சார் நான் என்டர் பண்ண உடனே ஃபோன் பெல் அடிக்குது, நான் எடுக்குதுங்கிற மாதிரி இருக்குது, அது வேண்டாம்,
நான் வந்து அந்த ஃபோனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். அதனால் நான் முதல்ல என்டர் பண்ணிடுறேன் மேடையை. என்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃபோனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபோன் அடித்த உடனே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஃபோன் தான் இது அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த ஃபீலிங்கோடு நான் போய் ஃபோன் எடுக்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். சரி பண்ணிக்கோ அப்படின்ட்டார். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், முதல்ல ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டேன். வந்து அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எடுத்து வைக்கிறேன். அடிக்குமா அடிக்காதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு கால் வருமா வராதான்னு இதெல்லாம் பில்டப் பண்ணிட்டு அப்படி போயிட்டு அந்த ஃபோனை அடிக்கிற ரிங் சவுண்டை உள்ளேருந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸில் கொடுத்த உடனே நேராக வந்து ஃபோன் எடுக்கணும் இல்லையா, எடுத்து பேசணும்ல, அது நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணேன். அது எனக்கு பெரிய கைத்தட்டல் வாங்கி கொடுத்தது. ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்றைக்கி என்ன பண்ண சொன்னால் என்னால் பண்ண முடியாது. என்ன, அங்கே ஃபோன் டீப்பாய் மேலே அங்கே இருக்கும். அதுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு சோஃபா செட்ஸ் 3 போட்டிருக்கோம். நடுவில் ஒரு சோஃபா இருக்குது. அந்த ஃபோன் பெல் கேட்ட உடனே அங்கேருந்து ஒரு சின்னதாக பாஞ்சு சோஃபாவோட இந்த விளிம்பு இருக்குல்ல, அந்த பாஞ்சதில் இந்த இடம் இங்கே ரெஸ்ட் பண்ணி இது மேலே அப்படியே ஃப்ளாட்டாக இருப்பேன். என்ன, ஃப்ளாட்டாக நின்று எட்டி அப்படியே அந்த ஃபோனை மட்டும் அக்ராஸ் த சோஃபா ஜாஞ்சு சோஃபா மேலே பாஞ்சு அந்த ஃபோனை பிடிச்சி அந்த ஃபோன் கால் முடிகிற வரைக்கும் அது மேலே அப்படியே இருந்துக்கிட்டே ஃபோன் கால் பேசுவேன். அது ஒரு பெரிய கிளாப்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து 40 நாள் வேலை பார்த்தது, அந்த ரோல் இல்லாமல் போனது, இந்த விஷயம்லாம் போயிடுச்சு மனசு விட்டு. ஏன்னா வேறு ஒன்று நம்மளால் செய்ய முடியுது. இதுக்குள்ளே இதே நாடகத்துக்குள்ளே ஐ எம் ஸ்டில் பார்ட் ஆஃப் த சேம் பிளேஸ், ஸ்டில் ஐ ஹேட் சம்திங் டு டூ அண்ட் ஸ்டில் ஐ குட் மேக் மை மார்க் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குல்ல, அது அதுக்குள்ளே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நாடகத்தில் இந்த மாதிரி எதிர்பாராத பல விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று வரும், இன்னொன்று கிடைக்கும், திடீர்னு அது மாறிடும், அவரை வேறு ஒன்றுத்துக்கு போயிடுவோம். ஆனால் என்ன கிடைச்சிருக்கோ அதை அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல, அது நம்ம தயாராக இருக்கிறதுங்கிறது. ஸோ காலேஜ் டேஸ் பூரா அந்த நாடகம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நேரத்துலையே எனக்கு லைஃப் பற்றி, லிட்ரேச்சர் பற்றி, வாழ்க்கை பற்றி, தியேட்டர் பற்றி, ஆக்டிங் பற்றி, இதை பற்றியெல்லாம் என்னோடய வியூஸ் மாறிட்டே இருந்துச்சு கூடவே. காரணம் ரீடிங் ஹேபிட், படிக்க ஆரம்பிக்கிறோம், தொடர்ந்து படிக்கிறோம். காலேஜ் வந்தது உடனே எனக்கு வெகுஜன பத்திரிகைகள் தொடர்ந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து வாசிக்கிட்டு இருக்கேன். ஆனந்தவுடன், குமுதம் மாதிரியான பத்திரிகைலாம். பட் காலேஜ் வந்ததுக்கு பிறகு சீரியஸ் அண்ட் லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய ஒரு அதுக்கான அறிமுகங்கள் கிடச்சி சிறு பத்திரிகைகள்னு சொல்லக்கூடிய பத்திரிகைகள்லாம் படிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. கனையாழி இந்த மாதிரியான பத்திரிகைலாம் படிக்கிற வாய்ப்பெல்லாம். அப்போ வேறு விதமான ரைட்டிங்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம், வேறு விதமான விஷயத்துக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் வேறு மாதிரி பார்க்குற பார்வை காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே அந்த பார்வைக்கு வந்துட்டேன். அப்போ வேறு மாதிரி நாடகம் இருக்கணும்னு தோணுதான். அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி இன்னும் ஒரு முழுமையான சித்திரம் மனசுக்குள்ளே வரலன்னு சொல்லலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் காலேஜ் முடிச்சுட்டு 73 காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வேலைக்கு போயிட்டேன், ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சம்டைம் இன் 75 சென்னை நகரத்துக்குள்ளே நான் வந்தேன். அது வரைக்கும் செங்கல்பட்டில் இருந்தேன். முழுக்க ஷிஃப்ட் ஆகி சென்னை நகரத்தில் குடியேறின உடனே எனக்கு கிடைச்ச முதல் இலக்கிய நண்பர், சென்னைக்குள்ளே மிகப்பெரிய இலக்கியவாதி நண்பர், எழுத்தாளர் அசோகமித்திரன். அவர் தியாகராய நகரில் இருந்தார். நான் அப்போ மேற்கு மாம்பலத்தில் ஒரு வீட்டில் நானும் குடி வந்திருந்தேன். அசோகமித்திரனை அடிக்கடி போய் பார்ப்பேன். அப்போ அவர்கிட்ட எனக்கு நாடகத்தில் என்னுடைய ஆர்வம் இருக்குல்ல, அதை பற்றி திரும்ப திரும்ப அசோகமித்திரன்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ அவரோட அசோகமித்திரன் சொன்னார், நீ வந்து முத்துசாமியை பார்க்கணும், நீ முத்துசாமியை பார்க்கணும்னு சொல்லுவார் அவர் சந்திக்கும் போது. உடனே முத்துசாமி யார் என்னன்னு கண்டுபிடிச்சு, முத்துசாமியை பற்றி ஆல்ரெடி இந்த சிறு பத்திரிகை வாசிப்பு மூலமாக தெரியும், பட் நேரடியாக பழக்கம் இல்லை. தென் நான் முத்துசாமியை கான்டாக்ட் பண்ணும்போது அப்போ தான் 75 அந்த ஆண்டு தான் முத்துசாமி, கிரியா ராமகிருஷ்ணன், ஓவியர் கிருஷ்ணமூர்த்தி, வீராசாமி, அப்படி இவங்க பிரக்ஞை வீராசாமி, பிரக்ஞைங்கிறது ஒரு பத்திரிகை, இவங்க எல்லாரும் சேர்ந்து கூத்துப்படுறேன்ற ஒரு அமைப்பை தொடங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ மேற்கு மாம்பலத்துலேருந்து டி நகர் வந்தீங்கன்னா இப்போ அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. யாரா நகர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, மாம்பலம் ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் வரிசையாக சந்து சந்தாக ஒரு குடியிருப்பு இருக்கும் அந்த பகுதியில்.
பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த குடியிருப்போட பேர் கூட எனக்கு ஞாபகம் வரல. அதில் ஒரு வீட்டில் ரொம்ப விசித்திரமான 3 விதமான ஆட்கள் ஒரே பில்டிங்கில் இருந்தாங்க. ஒரு பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கே பாலச்சந்தரோட மிக முக்கியமான அசோசியேட்டாக கருதப்படக்கூடிய அனந்து இருந்தார். வசனகர்த்தா, ரைட்டர் அனந்து இருந்தார், ஃபிலிம் ரைட்டர். கிரவுண்ட் ஃப்ளோரில் முதல் மாடியில் ஓவியர் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார். பின்னால் கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கெல்லாம் வேறு விதமாக தெரியும். அவர் தமிழில் மிக முக்கியமான படங்களுக்கெல்லாம் அவர் தான் ஆர்ட் டைரக்டர் பின்னால் ஒர்க் பண்ணியிருக்கார். பார்த்தீங்கன்னா பரதராஜாவுடைய நாடோடி தென்றலில் தொடங்கி பின்னால் ஞானராஜசேகரனுடைய பாரதி, இதுக்கெல்லாம் ஆர்ட் டைரக்டர் வந்து ஓவியர் கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப அருமையான ஒரு பெயிண்டர். அவர் முதல் மாடி. உச்சி மொட்டை மாடியில் வந்து ஒரு குடிசை மாதிரி ஒரு அமைப்பு ஓலைக்கீத்து போட்டு அதில் குடியிருக்காங்க. அந்த ரூமில் இருக்கிறவர் பிரக்ஞை வீராசாமி. இன்றைக்கி மக்கள் கலை இலக்கிய கழகம் அப்படிங்கிற பேர் உங்கள் எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுவிலக்குக்காக ஒரு பாட்டு பாடி கைதாகி அதன் பிறகு விடுதலை செய்யப்பட்ட கோவன் பற்றி செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க. கோவன் மக்கள் கலை இலக்கிய கழகத்தை சேர்ந்தவர். ஸோ மகாயிக்க கோவன் பற்றி இன்றைக்கி செய்திகள் அடிப்படுத்தல. அந்த மக்கள் கலை இலக்கிய கழகங்கிற அமைப்பை தொடங்கினவரான உத்தரான பிரக்ஞை வீராசாமி அங்கே அந்த மேலே மாடியில் ஓலைக்கீத்து குடிசையில் அவர் இருக்கிறார். அவரும் நண்பர். அவர் வந்து அப்போ ஸ்டேட் பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரும் நண்பர்களும் பிரக்ஞைன்னு ஒரு பத்திரிகை, தீவிரமான இலக்கிய பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் எனக்கு அப்போ அறிமுகம் கிடச்சிருந்து. அந்த அறிமுகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முத்துசாமி. அப்போ நானும் கூத்துப்பட்டறை தொடங்கின உடனேயே நானும் கூத்துப்பட்டறையில் உறுப்பினேன். அப்போ கூத்துப்பட்டறை முதல்ல வந்து நாடகங்கள்லாம் போடலை. கூத்துப்பட்டறையில் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் வச்சுருந்தோம். என்னென்னா, தமிழ்நாட்டோட ரொம்ப அற்புதமான ஒரு வடிவம் கூத்து. ஆனால் அதை ஒரு காலகட்டத்தில் வழக்கத்தில் அதிகமாக பரவலாக இல்லாமல் மக்கள் மத்தியில் கவனம் இல்லாமல் காணாமல் போயிட்ட மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது. மீண்டும் அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து அறிமுகப்படுத்தி ஞாபகப்படுத்த வேண்டிய வேலையே பெரிய வேலை இருக்குது. அந்த வேலையை முதல்ல செய்ய வேண்டியிருக்கு. அதனால் அதை செய்யணுன்றது தான் ஃபஸ்ட் சாய்ஸில் இருந்தது. அப்போ அலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸில், மேக்ஸ்முல்லர் பவனில், அந்த லான்ஸில், இந்த ஆடிட்டோரியத்துலலாம் புரிசை தம்பரான் குழுவினருடைய குழுவை கூப்பிட்டு வந்து இங்கே அவங்க நிகழ்ச்சிகள் நடத்துறது தான் பெருவாரியாக இப்போ கூத்துப்பட்டறை பண்ணிட்டு இருந்த முக்கியமான வேலை. பிறகு அது தொடர்பான கூட்டங்கள், விவாதங்கள் நடந்துச்சு. நான் வந்து முத்துசாமி கிட்ட நம்ம எப்போ நாடகம் போட போகிறோம், நம்ம நாடகம் போட வேணாமன்றதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன். முத்துசாமி வந்து ஒன்று சொல்வார், யார் வந்து வாழ்க்கை முழு நேரம் நாடகம் தான் என் தொழில், நாடகம் மூலம்தான் என் கம்யூனிகேஷன், நாடகம் வழியாக தான் என்னுடைய வெளிப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடிய நடிகர்களோடு கொண்டு தான் நான் நாடகம் போட முடியும், அப்படி இல்லாத நடிகர்களை கொண்டு நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், அப்போ அவங்களுக்கு யார் சோறு போடுறது அப்படின்னு. என்ன, அந்த மாதிரி நடிகர்களுக்கு சோறு யார் போடுறது, அதான் பிரச்சனை. முழு நேரம் நான் நாடகத்தின் மூலமே இருக்க விரும்புகிறேன்னா இன்றைக்கி கூட முடியாது. நம்ம சமூக அமைப்பில் இன்றைக்கி 2016 கூட முடியாது. 1975 இன்னும் கஷ்டமான நிலைமை அது பார்த்திங்கன்னா. அப்போ இதை பற்றி விவாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். வீராசாமி இன்னொரு விவாதத்தை எழுப்பிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து கூத்தை நம்ம எதுக்காக திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம், என்ன காரணம், அது வேறு ஏதோ ஒரு காலகட்டத்தில் வேற ஒரு நோக்கத்துக்காக அது உருவான ஒரு வடிவம். இன்னைய சமூகத்துக்கு, இன்னைய வாழ்க்கைக்கு அந்த கூத்துலேருந்து என்ன நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அந்த பழைய விஷயங்களே திரும்பவும் சொல்கிறது, அதே மதிப்பீடுகள், அதே விஷயங்களை சொல்லத்தானா. அப்போ இன்னைய வாழ்க்கைக்கு தேவையான என்ன விஷயம் அந்த கூத்தில் இருக்குது. அப்போ அதை ஒரு மியூசியம் பீஸ் மாதிரி திரும்ப ஆக்க போகிறோமா அப்படிங்கிற கேள்விகளை வீராசாமி எழுப்பிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி பல விவாதங்களோடு நடந்துகிட்டு இந்த கூத்தை பரவலாக அறிமுகப்படுத்துவதுங்கிற வேலை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்து முத்துசாமி தன்னுடைய கருத்தினையும் உறுதியாகவே இருந்துக்கிட்டு இருந்தார். எனக்கு நம்ம நாடகங்கள் போடணுங்கிற அந்த துடிப்பு அதிகமாகிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவில் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. 77 ஜூன் காந்தி கிராமம் பல்கலைக்கழகம் அங்கே வந்து ஒரு வார பயிற்சி முகாம் ஒன்று, நாடக பயிற்சி முகாம், நவீன நாடக பயிற்சி முகாம் நடத்த போகிறோன்னு அறிவிப்பு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம இங்கேருந்து யாராவது அனுப்பணும்னு முத்துசாமி சொன்னார். உடனே நானும் ஓவியர் கிருஷ்ணமூர்த்தியும் போய் அதில் பங்கேற்கிறதுன்னு முடிவெடுத்தோம். எடுத்து நானும் ஓவியர் கிருஷ்ணமூர்த்தியும் அந்த பயிலரங்கத்துக்கு போனோம்.
அந்த பயிற்சி முகாமை நடத்தின ஆட்கள் யாருன்னு பார்க்கணும், ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் இப்போ மிக அண்மையில் இந்த மாதம் சென்ற மாதம் ஆரம்பத்தில் இறந்து போன பேராசிரியர் சே ராமானுஜம், நாடக பேராசிரியர் ராமானுஜம். இன்னொருத்தர் ஏற்கனவே காலமாகிவிட்ட மலையாள கவிஞர் ஜி சங்கரப்பிள்ளை. இவங்க 2 பேரும் இப்போ காந்தி கிராமத்தில் ஆசிரியர்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காந்தி கிராம் பல்கலைக்கழகத்தில் டீச்சர்ஸாக இருந்தாங்க அவங்க, கல்ச்சுரல் அகாடமியில். ராமானுஜம் டெல்லி தேசிய நாடக பள்ளியில் படித்த பட்டதாரி அவர். ஆனால் ஒரு டெல்லிக்கு போய் தேசிய நாடக பள்ளியில் முடிநேரம் நாடகத்தை படித்து விட்டு வந்து 50களுடைய இறுதியில் 60களுடைய தொடக்கத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த ஒருத்தருக்கு நாடகத்தின் மூலம் வேலை வாய்ப்புன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை. காந்தி கிராமம் மாதிரி ஏதோ ஒரு அமைப்பில் தான் ஒரு ஆர்ட் டீச்சர், ஒரு கல்ச்சரல் டீச்சர்னு ஒரு வேலை இருந்து அந்த வேலையில் போய் அவர் உட்கார வேண்டிய கட்டாயத்தில் தான் இருந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாலேருந்து வந்தால், கிராஜுவேட்டாக வந்தால் உடனே அடுத்த படத்துக்கு இந்த பையனை தான் ஹீரோவை புக் பண்ணியிருக்கேன், இவனுக்கு நடிக்க தெரில, நீங்கள் அவனுக்கு ட்ரைனிங் தர முடியுமா, ஒரு 15 நாள் கிராஷ் கோர்ஸ், ஒரு 15,000 ரூபா பேமெண்ட் தரோன்ற லெவலுக்கு இன்றைய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அன்றைக்கி சூழ்நிலை அப்படி இல்லை. அன்றைக்கி அவர் அங்கே போய் காந்தி கிராமத்தில் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ராமானுஜம். அண்ட் சங்கரப்பிள்ளை அவருடைய கலீகங்க. மலையாளத்தில் ஒரு அற்புதமான கவிஞர், மலையாளத்துடைய பல அற்புதமான நாடகங்களையும் உருவாக்கின நாடகாசிரியர். அவங்க 2 பேரும் ஒரு ஒர்க் ஷாப் நடத்த முடியும். 3வது அவங்களோட ஒருத்தர், அவர் இன்னொரு பெரிய மேதை. அவர் யாருன்னா எஸ்பி ஸ்ரீனிவாசன். அவர் தாகூருடைய சாந்தி நிகேதனில் ஓவியம் படித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவர். எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தான். சீனிவாசன் சாந்தி நிகேதனில் படித்தவர் ஓவியம். அவர் காந்தி கிராமத்தில் அவரும் ஓவிய ஆசிரியராக இருக்கார். இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பயிற்சி முகாம் நடத்தினாங்க. நாங்கள் எல்லாம் போய் கலந்துக்கிட்டோம். 77 ஜூனில். 77 எனக்கு வயது அப்போ எனக்கு 23 வயது. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தபோது வயதை நீங்கள் பார்க்கணும். அப்போ 23 வயது அப்போ நான் போனது. அப்போ அதே நாடக பயிற்சி முகாமுக்கு வந்தவர்களில் இன்னொரு 2 பேர் முக்கியமாக பின்னால் நாடகத்தில் பல விஷயங்கள் செஞ்சவங்க. ஒருத்தர் மு ராமசாமி, இன்னொருத்தர் ஜெயந்தன், எழுத்தாளர். ஜெயந்தன் இப்போ எல்லா காலமாயிட்டார். மு ராமசாமி இன்னும் ஆக்டிவாக இருக்கார். பின்னால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை தலைவரெல்லாம் அவர் இருந்தார். மு ராமசாமி தொடர்ந்து நாடகத்தில் இருக்கார். நாங்கள் எல்லோரும் தான் அந்த பயிற்சி முகாமில் பங்கேற்றோம். அந்த பயிற்சி முகாமில் 2 நாடகங்கள் தயாரிக்கப்பட்டன. ஒன்று முத்துசாமியுடைய நாற்காலிக்காரர், இன்னொன்று சங்கரப்பிள்ளையுடைய கிராதம் மலையாள நாடகம். 2 நாடகமும். அப்போ ராமானுஜம் நாற்காலிக்காரர் நாடகத்துக்கு என்ன உதவி இயக்குனராக இருக்க சொன்னார். அதில் அப்போ அந்த பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்டவங்கள நான் அதில் உதவி இயக்குனராக அதில் வேலை பார்த்தேன். பிறகு அந்த நாடகத்தையும் நடித்தோம். அந்த பயிற்சி முகாம் நான் நாடகத்தில் மாற்றம் வேண்டும், வேறு திசை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் மட்டும் இருந்துகிட்டு இருந்த ஆளுக்கு, வாசிப்பிலேருந்து அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்திருந்த ஆளுக்கு, செயலில் அது எந்த வடிவத்தில் இருக்குங்கிறது இருக்குல்ல, அதை காட்டின இடமா அந்த பயிற்சி முகாம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், இப்படிலாம் மாறணும் அதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுற ஒரு இடமா அந்த ஆசிரியர்கள் பூரா குருவாக இருந்தாங்க. அவர்கள் முக்கியமான குருமாரெல்லாம் நான் குறிப்பிடணும். இது அந்த கட்டத்தில். அப்போ அங்கேருந்து முடித்து விட்டு வந்த உடனே அந்த பயிற்சி முகாம் நான் முத்துசாமி கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், நம்ம எப்போ நாடகம் போட ஆரம்பிக்க போகிறோம், கூத்த ஒரு பக்கம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்குது வேறு, பட் நம்ம நாடகங்களை எப்போ ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் அவர் நாடகம் எழுதிக்கிட்டே இருக்கார், எழுதாமல் இல்லை, அவர் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டே இருக்கார். அவர் நாடகங்கள் அச்சிலையும் வந்துக்கிட்டே இருக்குது. சிறுபத்திரிகைகளில் நாடகம் எழுதாமலும் இல்லை. அந்த காலகட்டத்துக்குள்ளே அவர் நிறைய ஆகிட்டார். பார்த்தீங்கன்னா நாற்காலிக்காரர், காலம் காலமாக, அப்பாவும் பிள்ளையும், இப்படின்னு வரிசையாக நிறைய நாடகங்கள் ஆகிட்டார். அதனால் அப்போ முத்துசாமி இல்லை முழு நேரம் நாடகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிற கலைஞர்களை வைத்து தான் நாடகம் போட முடியும்னு சொல்லிகிட்டு இருக்காரு. நான் அது சாத்தியமே இல்லை, நம்ம ஊரில் அண்டர்ஸ்டாண்டில் தான் அப்போது இருக்கேன், இப்போவும் இருக்கேன். அதன் பிறகு அப்போ தான் நான் சொன்னேன், அப்போ நான் போய் நாடகம் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். செய்யுங்க அப்படின்னாரு. அப்போ தான் சரின்னு பரீட்சாவை தொடங்குவோம்னு முடிவு பண்ணி பரீட்சாவை தொடங்கி கல்லூரி காலத்துலேருந்து எனக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு முதல் நாடகமாக இந்திரா பார்சாரியுடைய போர்வை பொருத்தி உடல்கள் நாடகத்தை அரங்கேற்றம் செய்தோம். அதான் முதல் நாடகமாக செஞ்சோம். அன்றைக்கி போர்வை பொருத்தி நாடகத்தை அரங்கேற்றம் செய்த போது, முதல் நாடகம் செய்த போது என்னோடு அதில் பங்கேற்ற
நண்பர் ராஜாமணி எதிர உட்கார்ந்திருக்கிறார். இன்று வரைக்கும் ராஜாமணி பரீட்சாவில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார். அந்த முதல் நாடகத்தில் தொடங்கி அந்த முதல் நாடகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். வேறு ஆளுமைகள்லாம் அதில் நடித்தாங்க. எழுத்தாளர் அசோகமித்திரன் ஒரு பாத்திரம் நடித்தார். என்ன அந்த முதல் நாடகத்தில் அசோகமித்திரன் வந்து அதில் நடித்த பாத்திரம் கேட்டிங்கன்னா அவங்களால அசோகமித்திரன் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த கற்பனை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். கூடுதலாக அசோகமித்திரனுடைய உருவத்தை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அவர் நடித்த பாத்திரம் வந்து ரொம்ப வயசானவர், ஆனால் ஒரு சின்ன பொண்ணை தன்னோட வெப்பாட்டியாக வச்சுக்கிட்டு இருக்கிற பணக்காரர். இந்த ரோல் தான் அசோகமித்திரன் நடித்தார். அப்போ அவர்கிட்ட அந்த வேற ஒருத்தன் வந்து ஒரு இளைஞன் வந்து சண்டை போடுறான். என்ன இந்த வயசுக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ணெல்லாம் நீ வச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கடுமையாக அவர்கிட்ட சண்டை போடுற ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் பின்னால் திரைப்பட இயக்குனராக இருந்த குடிசை பட இயக்குனர் ஜெயபாரதி நடித்தார். அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ இப்படி பல ஆளுமைகள் நடித்தாங்க. பிறகு இன்னைக்கு இவர் இருக்கார் இல்லையா, உளவியல் மருத்துவர் டாக்டர் ருத்ரன். அவர் அப்போ மருத்துவக் கல்லூரி படிச்சுட்டு இருந்தார், மாணவர், இறுதி ஆண்டு மாணவர். அப்போ ருத்ரன் வந்து இந்த நாடகத்துக்கு அவருக்கு இசையில் அவரை பணியாற்ற சொல்லியிருந்தேன். இப்போ ருத்ரன் வந்து நாடகத்துக்கு தபலா வாசித்தார். அப்புறம் அதே நாடகத்தில் ருத்ரனோட கிளாஸ்மேட்டும் பின்னால் அவரை திருமணம் செய்த டாக்டர் பாரதி வந்து வீணை வாசித்தாங்க அந்த நாடகத்துக்கு. ஸோ இப்படி 78 நவம்பர் 19 அன்றைக்கு நாங்கள் செய்த அந்த முதல் நாடகம் எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயமா போர்வை பொறுத்துடல் நாடகம் இருக்குது. ஆனால் அதன் பிறகு அடுத்த 38 ஆண்டுகளில் பரீட்சா ஏராளமான நாடகங்கள் செய்து விட்டோம். இன்றைக்கி அந்த 38 ஆண்டுகளில் அப்போது பிறக்காத இளைஞர்களெல்லாம் இதில் வந்து உட்காந்துருக்காங்க, என்னோட வேலை செய்கிறவங்க. என்ன இன்றைக்கி பரீட்சாவில் இயங்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த 38 ஆண்டுகளில் தொடர்ந்து செஞ்சது ஏராளமான நாடகங்கள். அதில் முக்கியமான நாடகங்களை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லணும்னா, பிற மொழிகளில் முக்கியமான நாடகங்கள் எடுத்து தமிழில் செய்கிறதுங்கிறது முதல்ல நாங்கள் நிறைய செஞ்சோம். குறிப்பாக வங்க மொழியிலேருந்து பாதல் சர்க்காருடைய நாடகங்களை தமிழில் முதல்ல கொண்டு வந்தோம். இந்த பாதல் சர்க்கார் நாடகங்கள் செய்யறதுக்கு காரணமாக இருந்தது, கல்கத்தாவில் கோ ராஜாராம் எழுத்தாளர் இருந்தார். அவர் தான் பாதல் சர்க்கார் நாடகங்களை தமிழில் எழுதி அவை பப்ளிஷ் ஆச்சு. அதுதான் முக்கியமான காரணம். அது பிரதியாக பிரிண்ட் ஆகி வந்ததுனால உடனடியாக எடுத்து செய்ய முடியுங்கிற அவஸ்தை இருந்தது. பிறகு ஒரு ஏவம் இந்தர்ஜித்துங்கிற பாதல் சர்க்காருடைய பிளே, அதன் பிறகு சர்க்காருடைய அடுத்த நாடகத்தையும் அவர்கிட்ட தான் வாங்கி பண்ணோம். பிறகு மராத்தி நாடகம் விஜய் டெண்டுல்கருடைய கமலாவை நான் ஆங்கில வழியிலிருந்து நான் தமிழுக்கு கொண்டு வந்து பண்ணோம். அதன் பிறகு பிரெக்டோட காக்கேசியன் சாக் சர்க்கிளை வட்டம்ன்ற பேரில் பண்ணியிருக்கோம். பிறகு ஹெரால்ட் பிண்டருடைய பிளே ஒன் ஃபார் த ரோடுங்கிறத போதைங்கிற தலைப்பில் பண்ணியிருக்கோம். ஜேபி பிரிஸ்லியுடைய ஆங்கில நாடகம் இன்ஸ்பெக்டர் கால்ஸுங்கிற பிளேவை தமிழில் நான் விசாரணை பண்ணியிருக்கேன். இப்படி ஏராளமான நாடகங்களை தமிழுக்கு கொண்டு வந்திருக்கோம். தமிழுக்கு கொண்டு வரும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நாடகங்கள்லாம் அசல் நாடக ஆசிரியர்கள் பார்த்தாங்கன்னா, ஓ நம்ம நாடகத்தை தான் பண்ணியிருக்காங்களான்னு கொஞ்சம் யோசித்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா அது இந்த ஊர் பாத்திரங்களோட இந்த ஊர் தன்மையோட அவை மாற்றப்பட்டு விடும். அப்படி செய்கிறது தான் அடாப்டேஷன் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த அடாப்டேஷன் ஏன்னா அதே பெயர்களோட அதே சூழலோடு இல்லாமல் இந்த சூழலோட இந்த மண்ணுக்குரிய பெயர்களோடு அந்த கதைகள் மாற்றப்படுவது, அந்த அடாப்டேஷன். அதை நான் வந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்கிரியேஷன் அப்படின்னு குறிப்பிடுறேன். வெறும் டிரான்ஸ்லேஷன் அல்லது டிரான்ஸ்கிரியேஷன் என்று சொல்லுகிறேன். அப்படி டிரான்ஸ்கிரியேஷன் பண்ணுவது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி தான் தொடர்ந்து பரீட்சா நிறைய நாடகங்களை பண்ணியிருக்கோம். தமிழில் ஒரிஜினலாக எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸையும் நிறைய பண்ணியிருக்கோம். இந்திரா பர்சாடி நாடகங்களே போர்வை பொறுத்த உடல்கள், மழை ரெண்டையும் முக்கியமாக பண்ணியிருக்கோம். பிறகு முத்துசாமியுடைய நாற்காலிக்காரர், கட்டியக்காரன், இந்த 2 நாடகத்தையும் நாங்கள் தான் முதல்ல தமிழில் பண்ணோம். பிறகு அரந்தே நாராயணனுடைய மூர் மார்க்கெட், பிரபஞ்சனுடைய முட்டை, இதுபோல் நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கோம். தமிழில் ஒரிஜினலாக எழுதப்பட்ட நாடகங்களும் நான் வந்து அடாப்ட் பண்ணி பண்ண பிளேயில் அமெரிக்கன் பிளே ஒன்று அடாப்ட் பண்ணி தமிழில் கொண்டதில் பலூன் அடாப்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். பிறகு நானே தமிழில் ஒரிஜினலாக ஒரு பிளே வந்து நாங்கள் ஒரே ஒரு தடவை பண்ணியிருக்கோம். அந்த பிளேலாம் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண முடியுமான்றதை விட அன்றைக்கி பண்ணது பெரிய ஆச்சரியமான விஷயம். 79 1979 ஏன்னு ஒரு பிளே, 1979 அந்த ஏன்ற பிளே வந்து ஹோமோசெக்சுவாலிட்டியை தீமாக வச்சுக்கிட்டு அன்றைக்கி அந்த நாடகம் பண்ணியிருக்கோம். அதை ஒரு விஷயமாக நாடகத்துடைய கருப்பொருளாக வைத்துக்கொண்டு
1979 ரொம்ப ஆச்சரியமாக அதுக்கு ஹிந்துவில் ரிவ்யூவில் கூட வந்திருக்கப்போ அந்த ஹிந்து ரிவ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு ரிவ்யூலையும் ஹோமோசெக்சுவாலிட்டிங்கிற வேர்டே இருக்காது. இந்த பிளே அதை பற்றி தான், ஆனால் அந்த ரிவ்யூவில் அந்த வேர்டே இருக்காது. அந்த வேர்டே சொல்லாமலே அந்த பிளேவை ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சமூக அமைப்பு எப்படி இருந்துன்னு நீங்கள் யோசிக்கணும். அதாவது இதெல்லாம் பிரிண்டில் எழுதும்போது கூட இந்த சொற்கள்லாம் பயன்படுத்தணுமா வேணாமான்னு மிகுந்த தயக்கங்கள்லாம் இப்போ விட அப்போ இருந்த காலகட்டங்கிறதுக்காக அதை குறிப்பிட்றேன். அப்போ அது மாதிரியான பிளேலாம் பண்ணியிருக்கோம். அண்மை காலத்தில் நிறைய சோலோ பிளேஸ்ன்னு எடுத்துக்கிட்டு சிங்கிள் பர்சன் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள்னு ஒரு சீரீஸ் ஆஃப் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதில் பலவிதமான வெரைட்டி ஆஃப் விஷயங்களை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பரீட்சாவுடைய சைட். பட் 79லேயே 78லேயே வேற ஒரு விஷயமும் நடந்துச்சு. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம். நான் உங்களுக்கு பிரக்ஞை வீராசாமியை பற்றி சொன்னேன், மக்கள் கலை இலக்கிய கழகம் பற்றி சொன்னேன். இவையெல்லாம் உருவான காலகட்டம் அது. அதே காலகட்டத்தில் எங்கள் எல்லாருக்குமே வந்து சமூகத்தை பற்றின ஒரு அரசியல் பார்வை இருந்தது. நண்பர்களாக இருந்த பலருக்கும் அந்த பார்வை இருந்துச்சு. அப்போ அந்த அரசியல் பார்வையை இந்த நாடகங்களை பிரதிபலிக்கிறதுன்னு வரும்போது ஒரு தெருநாடக இயக்கம் தமிழில் தேவைன்னு ஃபீல் பண்ண பல நண்பர்கள் ஒன்று சேர்ந்து அப்போ வீதி நாடக இயக்கத்தையும் அதே நேரத்தில் தான் உருவாக்கப்பட்டது. 78லேயே வீதி நாடக இயக்கமும் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு ஆகஸ்ட் மாதம் மெரினா கடற்கரையில் நாங்கள் நாடகத்தை போட ஆரம்பித்தோம். அந்த நாடகங்கள் எப்படி போட்டோம்னா, காலையில் யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளே மீட் பண்ணுவோம். அதில் வந்து நான், KS ராஜேந்திரன், முத்துராமலிங்கம், MR லிங்கிற முத்துராமலிங்கம், ஜோதிமூர்த்தி, எழுத்தாளர் வண்ணநலவன், எழுத்தாளர் பூமணி, இது மாதிரி நிறைய பேர் வந்து சாமிநாதன், ரொம்ப முக்கியமாக இன்று சாமிநாதன் பரீட்சா நாடகங்களே நடிச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாரும் வீதியில் முக்கியமான ஃபவுண்டர் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ரீட் பிளேவை க்ரியேட் பண்ணோம். அப்போ புதுவை ஞானம்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து சில சின்ன ஐடியாஸ் நாட்ஸ் சொல்லுவார். அதை வந்து பிளேவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அவர் சொன்ன ஒரு நாட் ஒரு பிளே கன்வெர்ட் பண்ணது பின்னால் நான் டெலிவிஷன் பண்ணும்போதும் என்னுடைய டிவியிலேயே அதை நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த நாட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட். இன்றைக்கி வந்து வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயமா ஒரு பெரிய சலனத்தெல்லாம் ஏற்படுத்தும்னு எனக்கு தோணலை. இன்றைக்கி வந்து வேலை மாறிக்கொண்டே இருக்கிற திண்டாட்டம் தான் பெரிய திண்டாட்டம்னு தோணுது எனக்கு. ஒரே இடத்துல வேலை செய்யாமல் பல இடங்களுக்கு வேலை மாறிக்கொண்டே இருப்பதான் இன்னைய முக்கிய திண்டாட்டமாக தோணுது. அன்றைக்கி வேலையே இல்லாத திண்டாட்டம்ங்கிறது 60கள்லையும் 70கள்லையும் மிக கடுமையாக இருந்த காலகட்டம். அது வந்து அந்த காலகட்டத்தை வந்து இளைஞர்களாக இருந்தவர்கள் தான் திரும்பி யோசித்தாலே அதை ஃபீல் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா அப்போ இந்த நாடகம் புதுவை ஞானம் சொன்ன ஒரு சின்ன நாட்டில் போட்டது கடுகு அப்படிங்கிற நாடகம். அது அதை வந்து புத்தர் வந்து நகரவலம் வர்றாரு. வரும்போது ஒரு பெண் போய், நீங்கள் என் மகன் இறந்து போயிட்டான், அவனை காப்பாற்றணும் அப்படின்னு புத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க. இறந்தவனை உயிர்ப்பிக்க முடியாது மகன். இல்லை, புத்தரால் முடியும்னு சொல்கிறாங்க. இறந்தால் கூட உயிர்ப்பிக்க முடியும் உங்களாலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு கேட்பா. கேட்ட உடனே புத்தர் சொல்வார், அப்படியா சரி, எனக்கு ஆனால் அதுக்கு கடுகு வேணும், கடுகு இருந்தால் தான் நான் செய்ய முடியும். கடுகு தானே எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இல்லை நான் சொல்கிற இடத்துலேருந்து கடுகு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரிஜினல் புத்தர் கதையில் இது எந்த ஒரு வீட்டில் யாருமே இன்னும் சாகவில்லையோ அந்த வீட்டிலேருந்து கடுகு வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவார் புத்தர். உடனே அந்த பெண் போய் தேடுவா. எந்த வீட்டை போய் கேட்டாலும் அங்கே யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க எந்த காலத்துலையாவது. அதனால் கடுகே கிடைக்காது. அப்போ தான் அவன் வந்து மரணம் என்பது தவிர்க்க முடியாத வாழ்க்கையில் அது நடந்தே தீரும்ன்றது அந்த பெண் உணர்றான்ற மாதிரி அந்த புத்தருடைய ஒரிஜினல் கதை போகும். பட் ஞானப்பிரகாசம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டோடு இதை லிங்க் பண்ணி இந்த கதையை மாற்றி அமைச்சு செய்யலாம்னு சொன்னார். அப்போ என்ன மாற்றி அமைச்சோம்னா, எந்த வீட்டில் வேலை தேடுகிற இளைஞன் இல்லையோ அந்த வீட்டிலிருந்து எனக்கு கடுகு வாங்கிட்டு வா, நான் வந்து உன்னை மகனை உயிர்ப்பிக்கிறேன்னு சொன்னார். உடனே ஒவ்வொரு வீடாக போய் உங்கள் வீட்டில் வேலை தேடுற இளைஞன் இல்லாத வீடு இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு வீடாக கேட்பா. யார் வீட்லேயும் இல்லை, எல்லார் வீட்லேயும் வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் இந்த நாடகம் போகும். அதுதான் சமூக சூழலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த நாடகம் சொன்னோம். ஸோ இதை நாங்கள் அப்போ நடித்தப்போ நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவரே கூட இப்போ பார்த்தா நம்ப மாட்டார். இதை நான் டிவி சீரியலுக்கு ஷூட் பண்ணும்போது புத்தராக நடித்தவர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை ஆக்டர் பசுபதி.
நடிகர் பசுபதி தான் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவர் பசுபதி தான் அதில் புத்தராக நடித்தார் அப்போ அந்த ஸ்ட்ரீட் பிளேயில். இதெல்லாம் 78-79 வீதியில் தொடங்கின நாடகங்களில் ஒன்று. இப்படி நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கோம். தேர்தல் நேரத்தில் இன்றைக்கி 49O அல்லது நோட்டா பற்றி பேசுகிறோம். எல்லாரையும் நிராகரிங்க, யாரும் சரியில்லை, ஓட்டு போடாதீங்கன்றதை பற்றி பேசுகிறோம். இப்போ அன்றைக்கும் ஓட்டு போடாதீங்க பேசணும். அன்றைக்கி எங்களுக்கு 49O தெரியாது, நோட்டாலாம் இல்லை. அதெல்லாம் தெரியாத காலத்துலேயும் கூட மோசமாக இருக்குது, தேர்தலை வந்து புறக்கணிங்கன்ற கோஷங்களோடலாம் நாங்கள் நாடகங்கள் போட்டிருக்கோம். அப்படி நாடகம் போடும்போது அதுக்கு ஒரு நாடகம் சுயம்வரம்னு ஒரு நாடகம் போட்டிருக்கோம். அந்த நாடகத்தில் வந்து பல தேசத்து ராஜகுமாரர்களும் வந்து ஒரு சுயம்வரத்துக்கு காத்திருப்பாங்க. அப்போ இளவரசி மாலையோடு காத்திருப்பான். வரிசையாக எல்லாரையும் பார்த்துட்டு ஒருத்தருமே சரியில்லை, நான் போட முடியாதுன்னு சொல்லுவான். அப்படி சொன்ன உடனே இல்லை இவங்களை யாராவது ஒருத்தருக்கு போட்டு ஆகணுங்கிறதாம்மா இந்த ஆட்டத்தோட விதி, நீ போட்டு ஆகணும்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இவங்க யாரையுமே பிடிக்கல, இவங்களோட நான் எப்படி வாழ்க்கை நடத்துறேன்னு அவள் கேட்பான். இந்த மாதிரி அந்த சுயம்பரம்னு வச்சுருப்போம். ஆனால் அந்த பாரத தேசத்து ராஜகுமாரிக்கு சுயம்பரம்னு அந்த நாடகம் ஆரம்பிக்கும். இது தேர்தலுடைய குறியீடாக அந்த நாடகம் வைக்கப்பட்டிருக்கும். இந்த நாடகம் தான் போடல ரொம்ப முக்கியம். நாடக அனுபவங்களில் முக்கியம் என்னென்னா, நாடகத்தில் அல்டிமேட்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் 2 தான். மேடம் இல்லை, மேடம் முக்கியம் இல்லை, லைட்ஸ் முக்கியம் இல்லை, மைக் முக்கியம் இல்லை, இதெல்லாம் செகண்டரி. எல்லாமே செகண்டரி. பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஸ்கிரிப்டு, ஆக்டர். இந்த 2 தவிர ஒரு நாடகத்தில் மீதி எல்லாம் இது 2த்துக்கும் ஆட் பண்ணிக்கிட்டு போகிற விஷயங்கள் மட்டும்தான். ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்கும் ஆக்டர்ஸுக்கும் மீதி விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டு தான் போகிறோம். அதில் எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், எதை வேணாலும் தேவையில்லைன்னா நீக்கிக்கலாம். அது நீக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்துக்கலையும் பிரச்சனை இல்லை. அது அந்த ஸ்கிரிப்டோட தேவைக்கு ஏற்ப சேர்க்கவோ நீக்கவோ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி எல்லாம் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் கூட இந்த ஸ்கிரிப்டும் ஆக்டர்ஸும் சரியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்வையாளர்களோட ஒரு பரிமாற்றத்தை செஞ்சிட முடியும். இந்த சுயம்பரம் நாடகத்தில் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரீட் பிளேவாக பண்ணுறோம், தெருநாடகமாக. எல்லாருமே ஒரே மாதிரி ஆண் தோற்றத்தில் தான் இருக்கும். மேலே ஜிப்பா போட்டு கீழே பேண்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு இப்படியே தான் இருக்கும். மொத்த குரூப்புமே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் எங்கள்லேயே ஒருத்தன் தான் இளவரசியாகவும் நடிக்கிறது. அப்போ இந்த இளவரசியாக நடிக்கிறவனுக்குன்னு தனியாக மேக்கப்போ காஸ்டியூமோ ஒரு பெண்ணோ நடிக்கலை, ஆண் தான் இளவரசியாக நடிக்கிறது. பார்த்தீங்கன்னா எங்கள் இளைஞர்கள் குழுவில் ராஜேந்திரன் தான் நடித்தார், KS ராஜேந்திரன் தான் ஒரு தடவை. அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு டவல் மட்டும் இப்படி எடுத்து இடுப்பில் சுற்றிட்டு டவலை மேலே மாறாப்பு மாதிரி இந்த ஜிப்பா மேலே போட்டிருப்பார் அவர். அவ்வளோதான், வேறு ஒரு அடையாளமும் அவர் பெண்ணுங்கிறதுக்கு குறியீடாக வேறு ஒரு குறியீடும் இருக்காது. அப்போ அவர் கையில் மாலை இல்லை, மாலை பாவனை தான். மாலை பாவனையிலேயே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி நாடகம் வந்து பீச்சில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், மெரினாவில் உழைப்பாளர் சிலைக்கு பின்பக்கம். நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தராக பார்த்து தயங்கிட்டு வந்துட்டா, இல்லை இவங்க யாரும் சரியில்லைப்பா, நான் யாருக்கும் போட முடியாதுன்னு சக்கரவர்த்தியான ஜனாதிபதி கிட்ட சொல்லுவாள். சொன்ன உடனே அந்த சக்கரவர்த்தியாக இருக்க ஜனாதிபதி, இல்லைம்மா இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு நீ போட்டு தாம்மா ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே ஒரு செகண்ட் ரவுண்டு திரும்பி ஒவ்வொருத்தரையாக பார்த்தபடி அவள் மாலையோட ஒரு ரவுண்டு வருவாள். அப்படி வந்து ஒரு தயங்கும் போது ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் குரல் கொடுத்தாரு, பப்ளிக்லேருந்து. நாடகம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பொதுமக்கள், அந்த எவனுக்கும் போடாதம்மா அப்படின்னாரு. என்ன இங்கே 2 விஷயம் அதுலேருந்து ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன். ஒன்று, அரசியல் ரீதியாக மக்களுடைய உணர்வு என்ன, எல்லாமே சரியில்லை, இவங்க யாருக்கும் போடாதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கிற ஆட்களும் மக்களில் இருக்காங்க அப்படின்னு அதோட எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. தேட்ரிக்கலாக எக்ஸ்பிரஷன் என்ன பாருங்க, நட்டிட்டு இருந்த ஆண்டான், பார்வையிலையும் ஆண்டான், மீசை வச்சு அவர் தான் இளவரசியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. எவனுக்கும் போடாதம்மா அப்படின்னு தான் சொன்னார். நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு அது இளவரசியாக தான் கிடைச்சிது. அப்போ காஸ்டியூமோ மேக்கப்போ அதெல்லாம் எதுவும் இருக்கலை. இப்போ ஸ்கிரிப்டும் ஆக்டரும் தான் அது செய்கிறாங்க, எதுவுமே இல்லை. அல்டிமேட்லி ஸ்கிரிப்ட் அண்ட் ஆக்டர் தான் அதை சாதிக்கிறாங்க. எவனுக்கும் போடாதம்மான்னு ஒரு சாதாரண பார்வையாளனுக்கு அது புரியுதுன்னா, என்னப்பா இவரை போய் பொண்ணுன்னு சொல்கிறீங்க, பொன் வேஷத்தை ஏன்பா ஆண் நடிக்கிறாரு, இந்த கேள்வி எல்லாமே இஷ்யூவே இல்லை. ஏன்னா இது நம்ம மரபில் இருக்குது, கூத்து மரபில் இருக்குது, எல்லா மரபுலையும் இருக்குது. நம்முடைய பல்வேறு தொன்மையான வடிவங்கள் எல்லா மரபுலையுமே
குறிப்பால் உணர்த்துதல்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கு எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் நாட்டிய சாஸ்திரத்தை எடுத்துக்கங்க, நாட்டியத்தை எடுத்துக்கங்க, எல்லாம் குறிப்பால் தானே உணர்த்திக்கிட்டு இருக்கோம். இப்படின்னுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்படின்னுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே குறிப்பால் தானே உணர்த்திக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களையும். அப்போ இது மரபலியே இருக்குது. ஆனால் நம்ம ஃபோட்டோகிராஃபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்த உடனே ரியலிஸ்டுக்குள்ளே போயிட்டோம். அந்த ரியலிசம் வேறு, இந்த ரியலிசம் வேறு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபோட்டோகிராஃபியும் சினிமாட்டோகிராஃபியும் கொடுக்குறது ரியலிசம்ங்கிறது வேறு, நாடகமோ நாட்டியமோ உணர்த்துகிற அபிநயத்தில் உணர்த்துகிற ரியலிசம்ங்கிறது வேறு. இங்கே வந்து உணர்த்துதல் தான் யதார்த்தம். யதார்த்தம் அப்படியே படமாக காட்டப்படுவதல்ல. இதுதான் யதார்த்தம்னு நம்ம புரிய வைக்கிறது தான் இங்கே ரியலிசமாக இருக்குது. இதுதான் தியேட்டரில் ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸாக தொடர்ந்து வர வருஷங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. 38 ஆண்டுகள் நாடகத்தில் எனக்கு கிடைக்கிற இன்னும் மிக மிக முக்கியமான அனுபவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலவிதமான மனிதர்கள், பலவிதமான ஆசாபாசங்கள் உடையவங்க, பலவிதமான தனிப்பட்ட ஆம்பிஷன்ஸ் உடையவங்க, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உடையவங்க, பலவிதமான கருத்து உடையவங்க, ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு ஒன்றா வேலை செய்கிறது எப்படிங்கிறது இருக்குல்ல, இதை கற்றுக் கொடுக்குற பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ் தியேட்டரை விட சிறப்பாக வேறு எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டீம் மேனேஜ்மெண்ட், டீம் ஸ்கில்ஸ்னு போனீங்கன்னா தடுமாறுறாங்க. எப்படி டீம் ஸ்கில்ஸ், ஹவு டு கெட் ஒர்க் டன். பெரும்பாலான நேரம் நம் சமூகத்தில் எல்லா துறைகள்லையும், எந்த துறைக்கு போனீங்கன்னாலும் நம்ம ஒரு டீமில் வேலை நடக்கணும்னா அது வேற ஒன்றை நம்பி தான் டீமில் வேலை நடக்குது. எதை நம்பி? ஹையரார்க்கியை நம்பி நடக்குது. அடுக்கு, அதிகார அடுக்க நம்பி தான் பெரும்பாலும் நடக்குது. அதிகார அடுக்கில் யார் கையில் எப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்பி தான் நடக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி மட்டும்தான் நம்ம பல இடங்களில் வேலை செய்கிறோம். ஆனால் நாடகத்துக்குள்ளே இதுக்குள்ளே அதிகார அடுக்குகள்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதுறதுங்கிறதே ஒரு அதிகாரம் தான், அது டைரக்ட் பண்ணுறது இன்னொரு அதிகாரம் தான். ஆனால் தியேட்டர் லைவ் பர்ஃபார்மன்ஸ் மக்கள் முன்னே நேரடியாக நடக்குது. அதனால் ஒரு ஃபேமஸான கொட்டேஷன் கூட இருக்குது. என்னென்னா, மேடையில் ஃபஸ்ட் பெல் அடித்த உடனே அது வந்து இயக்குனருக்கு சாவு மணின்னு. நாடகத்தில் தியேட்டரில் ஃபஸ்ட்டு பெல் இருக்குல்ல, அது டைரக்டருக்கான டெத் பெல். அதோட டைரக்டர் செத்து போயிட்டார். ஏன்னா அது வரைக்கும் தான் அவர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ரிஹர்சல் பார்த்துருக்கலாம், இப்படி பண்ணலாம், எல்லா டைரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனால் பெல் அடித்து கர்டன் ஓப்பன் பண்ணி நாடகம் தொடங்கிட்டா டைரக்டருக்கு கண்ட்ரோலே கிடையாது. இப்போ ஆக்டர்ஸ் டேக் ஓவர், முழுக்க முழுக்க ஆக்டர்ஸ் கைக்கு போயிடுச்சு நாடகம். இது எந்த டைரக்டரும் ஒன்றும் பண்ண முடியாது. சினிமா அப்படி இல்லை. வெட்டி தூக்கி போட்டு திரும்பி ரீஷூட் பண்ணி திரும்பி வெட்டி தூக்கி போட்டு டோட்டலாகவே வேணும்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம். அல்டிமேட்லி சினிமா டைரக்டருங்கிற ஆளுடைய கண்ட்ரோலில் இருக்கிற சாதனமாக இருக்குது. ஆனால் நாடகம் கூட்டு சாதனமாக இருக்குது. இந்த பார்ட் வரைக்கும் டைரக்டர் எங்களுக்கு தேவை, நாங்கள் மதிக்கிறோம், வாங்க சார் இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், வி வாண்ட் யூ. இதுக்கப்புறம் டைரக்டர் என்ன சொல்கிறாரு, எப்பா இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தேவை, யூ கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறாரு. என்ன, ஸோ அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் ஹேவ் டு கான்ட்ரிபியூட். ஸோ ஒரு டீம் ஒருத்தரோட ஒருத்தர் எந்த பார்ட் வரைக்கும் யார் யார் வேலை பார்க்கணுங்கிறது இருக்குல்ல, அதுக்குள்ளே அந்த பகிர்வு இருக்குல்ல, அதை செஞ்சே ஆக வேண்டிய ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது தியேட்டர் தான். தியேட்டரை பற்றி நான் பேசும்போது ஒரு முக்கியமான அனுபவத்தை சொல்லணும். இந்த லைவாக பர்ஃபார்ம் பண்ணுற அனுபவத்தில் கிடைக்கிற அந்த சந்தோஷம், க்ரியேட்டிவிட்டிங்கிறது அதுதான். நாங்கள் தேடுங்கள் நாடகம் போடும்போது அதில் நான் ஒரு பாத்திரம் நடிக்கிறேன். ஒரு வயதான கிழவனா பாதல் சர்க்காருடைய பிளே. அது ஒரு கோரஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்க பிளே. குழு முழுக்க கோரஸாக பல்வேறு பாத்திரங்கள் நடிக்கும். நான் ஒரு கிழவன் பாத்திரத்தில் நடிக்கிறேன். அப்போ நாடக மேடையில் சீன் என்னென்னா, அந்த கோரஸ் முழுவதும் மேடையில் கும்பலாக கூடி ஒரு மது பாட்டில் இருக்குது, அதை எடுத்து அவங்க எல்லாம் அது கிடைச்ச சந்தோஷத்தில் மொத்த பேருமா குடிச்சிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. போச்சே பாட்டில் விட்டு போயிடுறாங்க, மீதி கொஞ்சம் மதுவோடு விட்டு போயிடுறாங்க. நான் கிழவன் பாத்திரத்தில் இருக்கவன் வரேன், வந்து அந்த மது பாட்டிலை எடுத்து மீதி மதுவை குடிச்சிட்டு நான் போதை ஏறி பேசணும் டைலாகு. அதன் பிறகு நான் வெளியில் போகணும். இதுதான் சீக்வன்ஸு தான். இப்போ எனக்கு முன்னால் போய் நடித்த நடிகர்கள் அந்த மது பாட்டில் எடுத்து வச்சுட்டு குடித்து போதை ஏறினவர்களாக நடித்து
அது ரொம்ப பயங்கர ஓவரான இன்வால்மெண்ட்டோடு நடித்து முடித்து போகும்போது பாட்டில் வைக்காமல் தூக்கிட்டு போயிட்டாங்க. வெளியில் எக்ஸிட் ஆகி போகும்போது அந்த பாட்டில் வைக்காம போயிட்டாங்க. பாட்டிலோட அந்த குழு ஒருத்தருக்கு சண்டை போட்டு பாட்டிலோட போயிட்டாங்க. இப்போ நான் என்டர் பண்ணி வந்துட்டா பாட்டில் கிடையாது. நான் எதை குடிப்பேன்? நான் எப்படி போதைக்கு போயிட்டு எப்படி நான் அடுத்த வசனம் பேசுறது இல்லையா? சினிமா ஷூட்டிங்னா கட் பண்ணி ரீடேக், திரும்பி பாட்டில் வச்சுட்டு போகிற மாதிரி அவங்கள நடிக்க வச்சுட்ருக்கலாம். தியேட்டரில் இல்லை, முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஆள் சமாளித்து தான் ஆகணும். நான் இன்னைக்கு சமாளிச்சிட்டேன். எப்படி சமாளித்தேன்னு சொல்ல போகிறேன். ஆனால் இந்த சமாளிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன்ல, சமாளிப்பு இல்லை, அதான் படைப்பாற்றல், அதான் கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டி தான் நம்ம இன்னொரு டிசிப்ளினில் மனோதர்மம்னு சொல்கிறோம். என்ன வேறு டிசிப்ளினில் வரும்போது. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி வந்து நேர லைவ் பர்ஃபார்மன்ஸில் தான் ஆக்டருக்கு பர்ஃபார்மருக்கு கிடைக்குது. அது ரொம்ப முக்கியம். நான் வந்த உடனே என்ன செஞ்சேன்னா, இவங்க பாட்டில் விட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. உள்ளுக்குள்ளே பயங்கர கோபம். அப்புறம் போய் கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டினவங்கள என்ன, உள்ளுக்குள்ளே பயங்கர கோபம். நேராக பார்த்தேன், இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன வேறு ஒன்று செஞ்சேன். அவங்க சண்டை போட்டு குடித்த போது சிந்தினதெல்லாம் இருந்துச்சுல்ல மது, அங்கே எல்லாம் ஈரமாக அங்கங்கே சொட்டாக கிடந்துச்சு. ஸோ நான் அந்த வாசனை வர மாதிரி ஒரு பாவனை பண்ணி அப்படின்னு மூக்கெடுத்து, இங்கேயோ நமக்கு வேண்டிய சரக்கு வாசனை வருது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணி, அந்த விழுந்த சொட்டு இருக்குல்ல, அதை ஒரு நாய் மோப்பம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் ஸ்டேஜுக்கு வெளியில் போய் அந்த பாட்டில் எடுத்து வந்துட்டேன். அதாவது இந்த பாட்டில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்ட மாதிரி கொண்டு வந்துட்டு அப்புறம் குடிச்சிட்டு மீதி சீனப்ப நடித்து முடிச்சாச்சு. இது ஒரு சமாளிப்பு தான். ஆனால் இப்படி தான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. பல நேரங்களில் இந்த ரெண்டு கோ ஆக்டர்ஸுக்குள்ள இதை மாதிரி வர தருணங்கள்லாம் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஃபன்னுங்கிறது உள்ளுக்குள்ளே நடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதில் பாதி விஷயம் தெரியலாம், பாதி தெரியாமல் கூட போயிடலாம். அப்போ தேட்டர் இது தேட்டரில் கிடைக்கிற சந்தோஷம் பார்த்திங்கன்னா, இது ஒரு மல்டிப்புளான சந்தோஷம். பார்க்குறவங்களுக்கு ஒரு லெவலில் ஒரு லேயரில் கிடைக்குது. உள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் பல லேயர்ஸில் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிற சந்தோஷம் இருக்குல்ல, அது ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, தே மஸ்ட் என்ஜாய் டூயிங் ஆல் திஸ். அவங்க இதுக்குள்ளே இருக்கணும், இந்த என்ஜாய்மெண்ட்டில் இருக்கணும். இந்த ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட்டும் அவங்கள ஒரு மனிதனாக ஷேப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் அவங்களை தயார் பண்ணிக்கிட்டே இருக்குது. இட் ஷேப்ஸ் their attitude, ஷேப்ஸ் their behavior, ஷேப்ஸ் their talents, ஷேப்ஸ் their capacities. எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கு கான்ஸ்டன்ட்லி. இதுதான் தேட்டரில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அனுபவம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம தேட்டர் எங்கேயோ பாதி வழியில் மிஸ் பண்ணிட்டு இன்னும் கூட தேடி we are still groping in the dark to recover it. அது பரவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது காரணம் என்னென்னு யோசிச்சு பார்க்குறேன். I want to go back to where I started. எனக்கு பள்ளிக்கூடத்தில் கிடைச்ச எக்ஸ்போஷரில் தான் நான் தொடங்கினேன் இன்னைக்கு ஈவினிங் இல்லையா? இன்னைக்கு பல பேர்கிட்ட, இன்னைக்கு குறிப்பாக இன்றைக்கி 30-40 வயசு இருக்கிற 4 பேர்கிட்ட நாடகம்னா அவங்க உடனே கேட்குற கேள்வி, எந்த சேனலில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்கும்போது அசல் நாடகக்காரர்களுக்கெல்லாம் உள்ள எவ்வளோ கொதிக்குதுன்னு உங்களுக்கு புரியவே புரியாது. என்ன எவ்வளவு கோபம் வருது, எவ்வளவு எரிச்சல் வருது, எவ்வளவு வருத்தம் வருதுன்னு. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் டிவி சீரியலை நாடகம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம டெலிவிஷன் சீரியலை நம்ம நாடகம்னு குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நமக்கு அசலாக நாடகம்னா என்னென்ன அறிமுகமே இல்லை. இந்த டிவி சீரியலில் ஏன் நாடகம்னு குறிப்பிட்றாங்கன்னு யோசிச்சு, அது நாடக பாணியில் இருக்குது, நாடகத்தனமாக இருக்குது அப்படின்லாம் சாக்கி சொல்ல முடியாது. அதெல்லாம் காரணம் இல்லை. அந்த டிவி சீரியலில் நாடகம்னு சொல்கிறது ஏன் வந்துச்சுன்னா, அதுவும் 70கள் இறுதியில் 80களில் தூர்தர்ஷனில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஒரு நாடகத்தையே டெலிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து தொடங்கினால இதெல்லாம் நாடகங்கிற மாதிரி ஒரு பேர் அதுக்குள்ளே வந்துருச்சு. தூர்தர்ஷனில் நிறைய நாடகங்களை ஒரு டெலிவைஸ்டு பிளேவாக பண்ணிட்டு இருந்தாங்க. செவ்வாய்க்கிழமைனா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதனால அது எல்லாத்துக்கும் நாடகங்கிற பேர் வந்துருச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் அது நாடகம் இல்லை, அது டெலிஃபில்ம், டெலிப்ளே, அவ்வளோதான்.
இப்போ அசல் நாடகம் என்னன்ற எக்ஸ்போஷரே இல்லாமல் ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறை வந்துக்கிட்டே இருக்கு. நான் இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போகிறேன், பள்ளிக்கூடங்களில் நாடகம் இல்லை. பள்ளிக்கூடங்களில் நாடகம் அதிகபட்ச நாடகம் போனால் நாடகம் திரும்பி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காமெடி பிளே தாண்டி வரல. அப்படி இல்லாமல் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார், சிலப்பதிகாரத்துலேருந்து கண்ணகி, என்ன இந்த மாதிரி ஒரு பாடப்புஸ்தகத்தில் ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அதை மட்டுமா எடுத்து பண்ணுறது. இது தாண்டி ஒன்றுமே தியேட்டருக்கான எக்ஸ்போஷன் இதுவே சில ஸ்கூல்ஸும் சில அபூர்வமாக இருக்குது, பெரும்பாலான இடங்களில் இல்லை. அப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ளேருந்து இது வரலன்னா நோக்கம் என்னென்னு நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அத்தனை பேரையும் நடிகர்களாக்குறது நம்ம நோக்கம் இல்லை, எந்த ஆர்ட்லேயுமே பண்ண முடியாது. அத்தனை பேரும் டான்ஸ் ஆடணும்னு நம்ம விரும்புகிறோம், இருக்கிற அத்தனை பேர் மியூசிஷியன்ஸ் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் பாட்டு பாடத்துக்கு கச்சேரிக்கு மேடையில் உட்காந்துட்டாங்கன்னா யாரும் உட்காந்து கேட்கறது? அது இம்பாசிபிள், நடக்க போகிறதே இல்லை. எவ்ரிபடி வில் நாட் பி அ மியூசிஷியன், எவ்ரிபடி வில் நாட் பி அ டான்சர், எவ்ரிபடி வில் நாட் பி அன் ஆக்டர். ஆனால் எது நல்ல ஆக்டிங், எது நல்ல நடிப்பு, எது நல்ல இசை, எது நல்ல நடனம் அப்படின்னு தெரிகிற ஒரு நல்ல ஆடியன்ஸ் வேணும். அந்த ஆடியன்ஸ் எங்கேருந்து உருவாவாங்க? அந்த ஆடியன்ஸ் உருவாகிறதுக்கு அந்த ஆடியன்ஸை நம்ம எக்ஸ்போஷர் மூலம் தான் உருவாக்க முடியும். அது குழந்தையிலேருந்தே இந்த விஷயங்களோட அவர்களுக்கான பரிச்சயத்தின் மூலம் தான் உருவாக்க முடியும். அந்த பரிச்சயம் என்னுடைய தலைமுறைக்கெல்லாம் கிடைச்சிது. இன்னைக்கு அடுத்து வர தலைமுறைக்கு அது குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்குன்னு இந்த மாதிரி ஆட்கள் கவலைப்படுறோம். அது திரும்பி மாறணும்னு நினைக்கிறோம். அதனால மீண்டும் பள்ளிக்கூடங்களுக்குள்ள எல்லா கலைகளுக்கும் இடம் இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எங்கேயோ இந்த கட் ஆஃப் மார்க்கு வளர்த்துறது இருக்குல்ல, அதில் போயிட்டு பெரிய சிக்கலை மாட்டிட்டோம். 11ஆம் கிளாஸ் தாண்டிட்டா அவங்களுக்கு லைஃப்பில் இந்த ஆர்ட், லிட்ரேச்சர், மியூசிக் எல்லாம் பல வீட்டில் டிவியே காணாமல் போயிடுது. அந்த பெட்டியே கனெக்ட், கேபிள் டிவி கட்டு, கனெக்ஷன் கட்டு. ஏன்னா +2 மார்க் வாங்கணும். இந்த +2 மார்க்குக்கெல்லாம் அடுத்த 5 வருஷம் கழிச்சே மரியாதையே இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்த 5 இயர்ஸ்லேயே கிடையாது. பார்த்தீங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ் தாண்டிட்டு போனோடனே இந்த மார்க் இரலவெண்ட் ஆகிடுச்சு. அவங்க வேலைக்கு போனவுடனே இரலவெண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தவங்க, ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தவங்க, அவங்க எல்லாரும் அடுத்த 10 வருஷத்தில் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்து இருந்தவங்க, 3ஆவதாக இருந்தவங்க, 4ஆவதாக இருந்தவங்க, 10ஆவதாக இருந்தவங்க தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. முக்கியமான இடங்களில் இருக்கிறவங்களாம் அவங்க தான். அந்த ஃபஸ்ட் ரேங்கில் வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் நம்மெல்லாம் அவங்க என்னென்னவோ அச்சீவ் பண்ணிட்டு வாங்க எதிர்பார்த்தோம்ல, அங்கே அவங்க இல்லை, அவங்களுக்கு அடுத்த லெவலில் சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. இன்னும் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதா இருந்தால் மிடில் பெஞ்சஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இந்த சமூகத்தையே யார் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா மிடில் பெஞ்சஸ் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் பெஞ்சஸும் நடத்தலை, லாஸ்ட் பெஞ்சஸும் நடத்தலை, மிடில் பெஞ்சில் இருக்கவங்க தான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு தான், மிடில் பெஞ்சில் இருக்கவங்களுக்கு தான் எல்லா விஷயங்களை பற்றியும் கொஞ்சமாவது பரிச்சயம் இருக்குங்கிற வாய்ப்பு வாழ்க்கையில் இருக்குது. அகாடமிக்ஸில் ஒரு மினிமம் குவாலிட்டி அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, நான் அகாடமிக்ஸில் ஒரு மினிமம் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்குது. இது மாதிரி பன்முகத்தன்மைன்றது மிடில் பெஞ்சிலேருந்து வந்தவங்களுக்கு தான் கிடைக்குது. இது எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும், எல்லா கலைகளை பற்றியும் கிடைக்கணும். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற போது இன்றைக்கி ஒரு குழந்தைகிட்ட எனக்கு நான் போய் ஹேண்ட்லூம் எப்படி இயங்குதுன்னு கேட்டால் அதுக்கு தெரியாது. வேறு எதையா விட்டுருங்க, நீங்கள் நெல் காய்க்கிற மரம் இது காட்டுமான்லாம் கூட கேட்க வேணாம். என்ன ஹேண்ட்லூம் எப்படி இயங்கும், என்ன ஒரு விசை தறி எப்படி இயங்குது, தறி எப்படி இயங்கு தெரியாது. ஆனால் நம்ம ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறோம், ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறோம். ஆனால் ஒரு லூம் எப்படி வேலை செய்யுதுன்னு கூட தெரியாது. நம்ம லூமை பார்த்துருக்க கூட மாட்டாங்க நம்ம குழந்தைங்க. எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் தறி போடுற கிளாஸ் இருந்தது. நான் படிக்கிறப்ப எனக்கு தறி போடுற கிளாஸ் இருந்தது, கிராஃப்ட் இருந்தது, விதவிதமான கிராஃப்ட் எங்களுக்கு கிளாஸில் இருந்தது, பார்ட் ஆஃப் அவர் எஜுகேஷனில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்போ எஜுகேஷனுக்குள்ள ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸு மிக கணிசமான அளவுக்கு ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷனுக்குள்ள இப்போ இருக்கிற மீதி விஷயங்களோடு சேர்ந்து வர வேண்டும். இதை தூக்கிட்டு அது வரணும்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அதோடு சேர்ந்து இது வர வேண்டிய அவசியம் இருக்குது. இதன் விளைவு தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கெல்லாம்
நியூக்ளியர் பவர், நியூக்ளியர் எனர்ஜி மேலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது, வேண்டாம்னு நினைக்கிறேன். நியூக்ளியர் பாம்ஸ்லாம் கூடாதுன்னு நினைக்கிறேன், நியூக்ளியர் பவரே வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் நியூக்ளியர் சயின்ஸுங்கிறது ஒரு கடினமான சயின்ஸ், புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் கடினமான சயின்ஸ். அந்த மாதிரி ஒரு கடினமான சயின்ஸை படித்து அதில் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக ராஜா ராமண்ணா ஆகிறாரு. ஆனால் ராஜா ராமண்ணாவுக்கு வாழ்க்கையில் என்ன ரிலீஃப்? அவரோட வாழ்க்கையில் என்ன ரிலீஃப்? ராஜா ராமண்ணாவுக்கு வாழ்க்கையில் ரிலீஃப் வந்து கீபோர்டு வாசிக்கிறது தான், மியூசிக் தான் ரிலீஃப். ராஜா ராமண்ணாவால் கம்ப்ளீட் பீத்தோவன் மொசார்ட்டை உட்காந்து முறைப்படி கரெக்டாக நோட்ஸ் பார்த்து வாசிக்க முடியும் தெரியும். அதுதான் அவரோட பேஷன். அவர் நியூக்ளியர் சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஆனால் இதுதான் அவருக்கு கூட தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு இது இல்லைன்னா அவங்க எந்த துறைக்கு போனாலும் ஏற்படுற வெறுமை என்பது என்ன? அந்த வெறுமையை பற்றி நம்ம யோசிக்கணும். மைண்டில் ஒரு பெரிய பிளாங்க் ஏற்படுது, ஒரு பெரிய வெறுமை ஏற்படுது. வேலைக்கு போயிடுறேன், சம்பாதிச்சிடுறேன், வீடு கட்டிடுறேன், சொத்து செத்தேன், கார் வந்துருச்சு, எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன், பட் என்னவோ மிஸ்ஸிங். வாட் இஸ் மிஸ்ஸிங்? படிக்கிற பழக்கமே இல்லை. ஸோ ஒரு புக் எடுத்து வச்சுட்டு படிக்க முடியல, 2 பக்கம் படித்தா தூக்கம் வருது, என்ன படிக்க முடியல. அவன் என்ன ரீடிங் ஹேபிட்டே இல்லை. ஒரு நின்று ஒரு பெயிண்டிங் ஒரு பார்க்க முடியல. வேர்ட்ஸ் சொல்கிறான்னு நினைக்கிறேன், வேர்ட்ஸ் தான் நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கேர், யூ ஹவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர் அப்படின்னு. என்னையா வாழ்க்கை இது? வாட் இஸ் திஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கேர், யூ ஹவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். சும்மா நின்று அப்படி வெறிச்சு கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்கு உனக்கு டைம் இல்லைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கைன்னு கேட்குறான். நின்று வெறிச்சு என்னத்தை பார்ப்பேன்? பாரதி போய் பாருன்னு சொல்கிறான். திருவள்ளிக்கண்ணில் இருந்திருக்கான், கடற்கரையை பார்த்துருக்கியான்னு கேட்குறான் பாரதி. போய் சூரியோதயத்தை பார் அப்படிங்கிறான். சூரிய அஸ்தமனத்தை பார், சூரியோதயத்தை பார், வானத்தில் என்னென்ன வர்ண ஜாலங்கள்லாம் நடக்குதுன்னு போய் பார் அப்படிங்கிறான். அதை நின்று பார்த்துருக்கியா நிற்காதுன்னு கேட்குறான். அப்போ இதை பார்க்கறதுக்கான மனம், அந்த மனதை தருவதுதான் கலை. அடிப்படையான விஷயம் அந்த மனதுக்கான உணவு தான் கலை. அதை வந்து நம்ம பள்ளியிலிருந்தே கொடுக்க வேண்டும்னு நினைக்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் நான் வாழ்க்கையில் நான் ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்கேன், ஃபிக்ஷன் ரைட்டராக இருந்திருக்கேன், மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கேன், அரசியலில் பங்கேற்றிருக்கேன், நானே போட்டி போட்டிருக்கேன், நானே மொழிபெயர்ப்பாளர் அரசியலில் இருந்திருக்கேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்கேன், நீ ஸ்கூல் சில்ட்ரனோட போய் லைஃப் ஸ்கில்ஸ் எஜுகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத்தனையோடும் இடைவிடாமல் நான் நாடகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது அத்தனையோடும் எனக்கு பிடிச்ச என்னுடைய பேஷனான தியேட்டர் நாடகங்கிறத நான் நிறுத்தவே இல்லை. மிக அண்மை காலமாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய நாடகத்துக்கு நடிக்கிறதுக்கு இளம் நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்றதுனால நான் நடிக்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வெளில நிற்கிறேன். இல்லாட்டி எனக்கு நடிக்காமல் இருக்கிறதே எனக்கு சமயங்களும் கஷ்டமாக இருக்குது. நாடகத்தில் வந்து ஒரு ரோல் எடுத்து நடிக்காமல் இருக்கிறதுங்கிறதே கஷ்டமாக இருக்குது. இது நடிக்கிறது எனக்கு பிடிச்சமான விஷயங்கள் ஒன்று, டைரக்ஷன் தவிர பார்த்தீங்கன்னா. ஆனால் நிறையா பேர் நடிக்க இருக்கிற போது சரி இவங்களாம் நடிக்கட்டும், நம்ம நடிக்க வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்க வேண்டியிருக்கு சமயத்தில். ஆனால் தியேட்டர் இஸ் அ பேஷன், தொடர்ந்து வாழ்க்கை பூரா கூட இருந்துகிட்டே இருக்குது. இதை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த வாழ்க்கையில் நம்ம கூட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கிறது அவசியம். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவரோட கேட்டாங்க, அவர் வந்து உன்னை போல் ஒருவன் படம் எடுத்து அதுக்கு ஜனாதிபதியுடைய பரிசு கிடச்ச உடனே கனையாயில் ஒரு பேட்டி எடுத்தாங்க டெல்லியில். அப்போ அவர்கிட்ட நீங்கள் எழுத்தாளர் இவ்வளோ சிறுகதை எழுதிட்டீங்க, இவ்வளோ நாவல் எழுதியிருக்கீங்க, இப்போ படம் பண்ணிட்டீங்களே, இனிமேல் சினிமாவுக்கு வந்துட்டீங்கல்ல, சினிமா எடுத்துட்டீங்கல்ல, இனிமேல் வந்து எழுத நிறுத்திடுவீங்களா, சிறுகதை நாவலை நிறுத்திடுவீங்களா, சினிமாவுக்கு வந்துட்டீங்களா கேட்டாங்க. இப்போ ஜெயகாந்த் பதில் சொன்னார், நாம் சாப்பிடுகிறோம் என்பதற்காக மூச்சு விடுவதை நிறுத்தி விடுகிறோமான்னு. நாம் சாப்பிடுகிறோம் என்பதற்காக மூச்சு விடுவதை நிறுத்தி விடுகிறோமான்னு பதில் சொல்லியிருப்பார். அவர் மூச்சு விடுவதை நிறுத்தல, கடைசி வரைக்கும் எழுதிட்டு தான் இருந்தார். எடுத்த வெவ்வேறு வடிவங்களுக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில் சாப்பிடுவோம், படுப்போம், தூங்குவோம், வேலை செய்வோம், கூட மூச்சு விடுறது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குல்ல, அதை மாதிரி ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் ஒரு கலையோ ஏதோ ஒன்று நம் கூடவே அந்த மூச்சு மாதிரி ஏய்ந்து கொண்டே இருப்பது அவசியம். அது வாய்க்கப்பெற்ற ஒரு அதிர்ஷ்டசாலிகளில் நான் ஒருத்தன். அதனால தான் உங்கள் முன்னால் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டு பேச முடிஞ்சது. இந்த வாய்ப்புக்கு மதுராவுக்கு நன்றி, உங்கள் எல்லோருக்கும் நன்றி. ஒரு சிறிய கேள்வி பதில் செஷன் வைக்கலாம். Those who want to ask, I can ask.
வணக்கம். உங்களை ரொம்ப வருஷமாக பழக்கம் உண்டு. ஒரு ஆடியன்ஸாக இருந்து தியேட்டரில் பார்த்துருக்கேன், நிறையா நாடகங்களில் பார்த்துருக்கேன், உங்களுடைய எழுத்துக்களை படிச்சுட்ருக்கேன். 2 கேள்விகள். ஒன்று வந்து உங்களை பற்றி, இன்னொன்று வந்து தமிழ்நாடு அவ்வளோத்தை பற்றி. உங்களை பற்றி வந்து நீங்கள் இப்போ சொல்லும்போது ரொம்ப அற்புதமான உங்களுடைய சுயசரிதமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு நல்ல ஒரு நாடக நடிகர் அல்லது ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர், இப்படி 2 விதமான ரோல், மேஜர் ரோல் பண்ணியிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன்ற முறையில் ஒரு இந்த ப்ராசஸ் வி ஹவ் லாஸ்ட் அ குட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை பாலிடிக்ஸுக்கு போகாமல் இருந்திருந்தா, பொலிட்டிக்கல் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருந்தா, அல்லது ஜேர்னலிஸ்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தா எங்களுக்கு ஒரு நல்ல பாரத சர்க்கார் கிடைச்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை பற்றி உங்கள்கிட்ட அபிப்பிராயம்? அது உங்களை அபவுட் யூ. தி அதர் ஒன் இஸ், இதை முடிச்சது அடுத்த வரட்டுமா? நான் வந்து அப்படி நினைக்கல. ஏன்னா எனக்கு வந்து என்னோட வரையறைகள் தெரியும், என்னுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு ரொம்ப தெளிவாக தெரியும். இன்ஃபேக்ட் ஒரு ஆக்டருக்கும், ஆக்டர் மட்டும் இல்லை, எந்த துறையில் எதில் ஈடுபட்டாலுமே அவங்க எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் 2. ஒன்று, இதில் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன, எது எனக்கு பற்றாக்குறை, எந்த ஏரியாவில் எனக்கு பற்றாக்குறை இருக்குது, எந்த ஏரியாவில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நான் சார்ந்து நான் செய்கிற வேலையில் ஒவ்வொருத்தருக்குமே அது ரொம்ப அந்த ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அவசியம். பல நேரங்களில் வந்து நமக்கு வந்து நம்முடைய பற்றாக்குறையை ஒப்புக்கொள்ளுகிற மனம் கிடையாது. அது கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒத்துக்குவோம். மெல்ல மெல்ல பல நேரங்களில் அதை அடிபட்டு கற்றுக்குவோன்னு சொல்லலாம். என்ன இன்னடிக்வசிஸ், நம்முடைய பற்றாக்குறை. ஆனால் எனக்கு ஒரு ஆக்டராக என்னுடைய இன்னடிக்வசி என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு ஆக்டராக என்ன ரோல்ஸ் நான் பண்ண முடியும், என்ன ரோல்ஸ் நான் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் தெளிவாக. எதில் நான் வந்து எஃபெக்டிவாக இருக்க முடியும், எதில் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த பெஸ்ட் ஆக்டர் யார் அப்படின்ற பல நேரம் எங்கள் குழு நண்பர்களோட கூட விவாதம் வரும். அப்போல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவேன், ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு பெஸ்ட் ஆக்டர்னா யாருங்கிறத பற்றி. ஒரு பெஸ்ட் ஆக்டர்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்ன ரோல் கொடுத்தாலும் செய்யக்கூடியவரை பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு ஒரு தப்பான கருத்து இருக்கு. அவரால் எல்லா ரோலையும் பண்ணிட முடியும் அப்படின்னா அதுதான் கேப்பபிலிட்டி அப்படின்னு ஒரு தப்பான கருத்து இருக்குது. அப்படி இல்லை, அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும்னு அவசியமே இல்லை. அது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள். அது சொல்லிட்டு நான் ஒரு உதாரணம் கூட சொல்லியிருக்கேன். உதாரணமாக கமலஹாசன் வந்து ஒரு தெரிஞ்ச உதாரணங்கள் சொல்கிறதுக்கு காரணம் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் சொன்னால் நான் சொல்கிற விஷயம் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு கமலஹாசன் வந்து ஒரு நல்ல திறமையான நடிகர், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஆடுகளம் தனுஷ் ரோல் இருக்குல்ல, அதை கமலஹாசன் பண்ணவே முடியாது. என்ன, ஆடுகளத்தில் தனுஷ் பண்ண ரோல் இருக்குல்ல, அதை கமலஹாசனால் பண்ணவே முடியாது. கமலஹாசனை விடுங்க, சிவாஜி கணேசனால் பண்ண முடியாது. சரியா சொல்ல போனால் சிவாஜி கணேசன் அதனால நல்ல ஆக்டர் இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. அந்த தனுஷ் பண்ண ஆடுகளத்தில் தனுஷ் பண்ண ரோலை சிவாஜி கணேசன் அவருடைய தனுஷ் வயசில் கூட அவர் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஏஜ் ரொம்ப எங்க ஏஜ் தான் வந்தார் சிவாஜியும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பராசக்தியில் அவர் நடிக்கிறப்ப கூட அவரோட பாடி லாங்குவேஜ் வேற, என்ன அவருடைய கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் வேற, ஸ்டைல்ஸ் வேற. அப்போ இதை பண்ண முடியாததுனால அவர் பெஸ்ட் ஆக்டர் இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது, அப்படி இல்லை. அதனால ஒரு பெஸ்ட் ஆக்டருங்கிறவன் எல்லா ரோலையும் செய்யக்கூடியவன் அப்படிங்கிற பார்வையே தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், யார் பெஸ்ட் ஆக்டர்னா அவன் எந்த ரோலுக்கு சரியானவன் சொல்லப்படுதோ அந்த ரோலை சரியா செய்யறான்ல, அவனை நம்பி கொடுக்குறீங்க, அந்த ரோலை இப்படி சரியா பண்ணு கொடுக்குறீங்க, அதை அவன் செய்ய முடியாமல் போகலாம். அப்போ இஸ் எ புவர் ஆக்டர், இஸ் ஸ்டில் எ வீக் ஆக்டர். ஆனால் அந்த ரோலை ரொம்ப எஃபெக்டிவாக செய்கிறான்னா அப்போ இஸ் எ பெஸ்ட் ஆக்டர். அப்படி தான் நம்ம ஒவ்வொரு பெஸ்ட் ஆக்டரையுமே ஜட்ஜ் பண்ணணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நமக்கு வேணும். அந்த மாதிரி என்னோட பெஸ்ட் ஆக்டிங் ரோல்ஸ் என்னவா இருக்க முடியும், என்னோட புவர் ஆக்டிங் ரோல்ஸ் எதுவாக இருக்க முடியும்னு எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அந்த சாய்ஸஸோடு தான் நான் எப்போவுமே எடுத்துக்குவேன், வேலை செய்வேன். ரெண்டாவது, ஒன்றுத்தில் வேலை செய்யறதுனால இன்னொன்று பாதிக்கப்படுதுங்கிறது இருக்குல்ல, இது பொதுவாக இருக்கிற ஒரு கருத்து, பொதுவாகவே இருக்கிற கருத்து. அதாவது நீங்கள் ஏதோ ஒன்றுத்தில் ஸ்பெஷலைஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அதில் உச்சத்தை அடைய முடியும், வேற ஒன்று அடைய முடியாமல் போயிடுங்கிறது. எனக்கு இந்த உச்சம்ங்கிறதே வந்து ஒரு மித்துன்னு நான் நினைக்கிறேன் பேசிக்கலி. ஏன்னா எதுலேயும் நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு உச்சத்தையும் போய் தொட்டுடவே முடியாது. அது வந்து தொடர்ந்து காணல் நீர் மாதிரி
இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு தொடர்ந்து டிஸ்டன்ட் கோல் இடம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நிறைவே கிடையாது. நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் கேட்டிங்களே, ஜேர்னலிஸ்டாக பார்க்குறேன்னா, ஆக்டராக பார்க்குறேன்னா, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராக பார்க்குறேன்னா, ஃபில்ம் மேக்கராக பார்க்குறேன்னா, லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரெயினராக பார்க்குறேன்னா, என்னவா பார்க்குறேன்னா, நான் ரொம்ப சிம்பிளாக பார்க்குறேன். இவ்வளோ விஸ்தாரமாக இதெல்லாம் தனித்தனியே இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது தனித்தனி ரோல்ஸே இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இது எல்லா ரோல்ஸுமே என்னை பொறுத்த மட்டும் ஒன்றோட ஒன்று சம்பந்தம் உள்ளது தான். ஒன்றுக்கு ஒன்று இதோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதாவே நான் நினைக்கல. எல்லாமே எனக்கு லிங்க்டு. இது எல்லாமே என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு ஸ்கில் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் எ கம்யூனிகேட்டர். நான் கம்யூனிகேஷனில் இருக்கேன். என்ன கம்யூனிகேஷன் ஃபார்ம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஒரு கம்யூனிகேஷன் ஃபார்ம் பேச்சாக இருக்கலாம், நடிப்பாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், வெவ்வேறு விதமான ஃபார்ம்ஸாக இருக்கலாம். ஆனால் நான் கம்யூனிகேஷனில் இருக்கேன். ஏன் கம்யூனிகேஷனில் இருக்கேன்றது இருக்குல்ல, ஒய், அதுதான் என்னுடைய பாலிட்டிக்ஸ், அதுதான் என்னுடைய அரசியல். எனக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, ஒரு வாழ்க்கை பற்றின ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, எல்லா சமூக விஷயங்களை பற்றியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, தனிநபர் வாழ்க்கை, பொது வாழ்க்கை எல்லாத்த பற்றியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் இந்த வடிவங்கள் மூலம்லாம் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறேன். எல்லா வடிவங்கள் வழியாகவும் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறேன். அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்போ எந்த இடத்துல பண்ண முடியுமோ அந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பல இடங்களில் போய் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக இருக்கேன். சினிமாவை நாடகம் மாதிரி பண்ணக்கூடாது, நாடகத்தை சினிமா மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அந்தந்த மீடியம் இருக்குல்ல, அந்த மீடியத்து என்னவோ அதே முறையாக நான் கற்றுக்கிட்டு அதை நான் எப்படி எஃபெக்டிவாக செய்ய முடியும்னு முயற்சியை தான் நான் பண்ணுவேன். அந்த மீடியத்தை போய் அதை சீர்குலைக்கிற மாதிரி இன்னொரு மீடியத்தை அதோடு நீங்கள் போட்டு குழப்ப முடியாது. ஆனால் ஒரு மீடியம் இன்னொரு மீடியத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது அறியாமல் ஏதோ ஒரு எலிமெண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஆனால் நீங்கள் அதை டிஸ்டார்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கான அந்தந்த மீடியத்துக்கு உரிய தன்மையோடு தான் இயங்க வேண்டியிருக்கும். எனக்கு இது தாண்டி இப்படி பல இடங்களில் இயங்கிறதுல அசௌகரியங்களை பற்றி நீங்கள் சுட்டி காட்டி கேட்டீங்க. சௌகரியம் ஒன்று இருக்குது, மிகப்பெரிய சௌகரியம். அதுதான் நான் என்ஜாய் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாக பத்திரிகையில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுறதுங்கிறது முடிஞ்சு போய் 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்ன வருஷம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் தொடர்ந்து காலம் எழுதியிருக்கேன். எவ்ரி வீக் எழுதியிருக்கேன். 10 வருஷம் எவ்ரி வீக் காலம் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போன 1 இயரில் 52 வாரத்தில் நான் மொத்தமாக 6 அல்லது 7 கட்டுரை தான் எழுதியிருக்கேன். போன 52 வாரத்தில் பார்த்தீங்கன்னா. காரணம் என்னென்னா, நிறைய இடத்துல என்னுடைய கட்டுரையை போட தயாராக இல்லை, வெளியிட இடம் இல்லை, அவங்க கருத்து என் கருத்து வேறுவாக இருக்குது, ஸ்பேஸ் இல்லை. ஸோ போன ஓராண்டில் இது மாறிடுச்சு. அப்போ என்னுடைய அஸ் அ ரைட்டராக என்னுடைய ஸ்பேஸ் அங்கே இருக்குல்ல, அது காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன அவைலபிளாக இல்லைன்னு சொல்லலாம். என்ன அப்போ அது மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆவேன்? எனக்கு பண்ண நிறைய இருக்குது. நான் வேற ஒரு ஸ்பேஸில் வேற இடத்துல எனக்கு ஆக்டிவிட்டியை இதே 52 வாரத்தில் நான் ஆக்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ 52 வாரம் நான் 52 கட்டுரை எழுதாததுனால நான் சும்மா இல்லை. நான் 52 வகுப்புகள் மாணவர்களோடு எடுத்துக்கிட்டு இருக்கேன், லைஃப் ஸ்கில்ஸ் கிளாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 52 வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 தடவை நாடகங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 52 வாரத்துக்குள்ள. ஸோ வேறு ஏதோ ஒரு ஏரியாவில் நான் ஆக்டிவிட்டியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் என்னை பொறுத்த மட்டும் ஒரு ஏரியாவில் ஆக்டிவிட்டிக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டி குறையும் போது வேற ஒரு ஏரியாவில் நான் எங்கிக்கிட்டே இருக்க முடியுது. அதனால் எனக்கு இது அட்வான்டேஜாக தான் தெரியுது. ஞானி அப்படின்ற முறையில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நிறைய திருப்தி இருக்குன்னு தெரியுது. பட்டு நாடக ஆர்வலன்ற முறையில் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு நாடக மேடைக்கு ஒரு நிச்சயமாக ஒரு லாஸ். அட்லீஸ்ட் இனிமேல் வருங்காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு நாடகத்துக்கு கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ணணும். அது ஒன்று. கம்மிங் பேக் டு தமிழ் நாடக உலகம், நான் பெங்களூரில் இருந்தேன் ஒரு 15 வருஷம். கன்னட நாடக உலகத்துடைய நல்ல பரிச்சயம் உண்டு. பிவி காரந்த் பீரியடு, பிரசன்னா பீரியடில், சமுதாயா, மற்றபடி இப்போ கூட. அண்ட் ஐ வாஸ் இன் மைசூரில் ரங்காயணான்னு ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸே கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே மினிமம் ஒரு நாடகம் அங்கே நிச்சயம் இருக்கும். மொத்தம் 4 தியேட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா நாடகங்களும் சிம்பாலிக்காக மாடர்ன் தியேட்டர்ஸ் அல்லது வீதி நாடகங்கள், ரொம்ப அற்புதமான நாடகங்கள். அதாவது நான் கன்னடம் சொல்ல, நிச்சயமாக தமிழ் நாடகங்கள்லாம் எங்கேயும் நோவேர் நியர் நாடகம்ன்ற கான்செப்ட்லேயே இல்லை. இப்போது நாளைக்கு முன்னாடி நான் சொல்லணும்,
கடோத்கஜன் நாடகம் பார்த்தேன். 1/2 மணி 5 நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியல. அந்த நாடகத்தை எழுதினவராலேயே அதை உட்காந்து பார்க்க முடியாது. அவ்வளோ மோசமாக ஒரு நாடகம் சென்னையில் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஆனால் அந்த நாடகம் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி தெரில. எனவே வருங்காலத்துலேயாவது தமிழ் நாடகம் அட்லீஸ்ட் நம்ம வங்காளம், மராட்டி அல்லது கன்னடம், மலையாளம்லாம் பேச வேண்டாம், நம்முடைய லெவலுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு சாதாரண நிகழ்வுகளையாவது பிரதிபலிக்கிற மாதிரி பண்ண முடியுமா, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, உங்கள் கேள்விக்கு நான் திரும்பியும் இன்னொரு 1.5 மணி நேரம் பேசணும். இல்லை காரணம் என்ன, நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் எனக்கும் பரிச்சயமான விஷயங்கள் தான். பிவி காரந்த் என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர், பிரசன்னா என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர். அண்டு நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கான நேரத்தில் முடியாதுங்கனால சில விஷயங்கள் பேச முடியல. டெல்லி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவுக்கு பிவி காரந்த் தலைவராக வந்த உடனே முதல் முறையாக அப்போ தான் வெவ்வேறு இடங்களுக்கே போய் மாணவர்களை சேர்ப்பிக்கிங்கிறது முறையை ஆரம்பித்தாங்க. இல்லாட்டி அது வரைக்கும் டெல்லிக்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கு போனோம். அவர் தான் சென்னையில், பெங்களூரில், ஹைதராபாத்லலாம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலானே தொடங்கினார். அப்படி தொடங்கின போது 70களில், அப்போ நாங்கள் பரீட்சை ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன், 79, 80ல் அவர் வந்தபோது காரந்த் என்னை கூப்பிட்டு, நீ எல்லாம் அப்ளை பண்ணு, டெல்லிக்கு வா, என்எஸ்ஜிக்கு வா அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கே டெல்லி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா காந்தி மண்டலத்தில் இன்னொரு ஒர்க் ஷாப்பில் நான் உங்களுடைய பிளேக்கு ஸ்டேஜ் மேனேஜரை போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் காரந்த் வான்னு சொன்னார். சரி, நான் இன்டர்வியூக்கு போனேன். இங்கே இன்டர்வியூ நடந்துச்சு. ஐ வாஸ் செலக்டட். தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டெல்லி தேசிய நாடக பள்ளிக்கு போகிறதுக்கு செலக்ட் ஆன ஆட்களில் நான் ஒருத்தன் போ. அப்போ தான் ஒரு ஆள் தான், ஒரு சீட் தான். அந்த ஒரு சீட்டுக்கு இங்கேருந்து ஐ வாஸ் செலக்டட். அந்த வருஷம் செலக்ட் ஆன உடனே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. டெல்லி போய் என்எஸ்சியில் சேர்ந்து படிக்கணும், 3 வருஷம் படிக்கணும், ஃபீஸ் கட்டணும், அங்கேயே தங்கியிருந்து செலவை பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் என்னுடைய குடும்ப சூழ்நிலை இடமே கொடுக்காது. ஏன்னா என்னை நம்பி என்னுடைய அம்மாவும் பெரியம்மாவும் இருக்காங்க. நான் தான் பிரெட் வின்னர். நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜேர்னலிஸ்டாக இருக்கேன். ஸோ மாத சம்பளம் வாங்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மீதி நேரங்களில் நான் நாடக குழுவை நடத்திக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு நான் டெல்லிக்கு போனேன்னா, ஒன்று இங்கே பண்ணிகிட்டு இருக்க நாடகம் நின்று போகுதுங்கிறத விட்டுருங்க. ஏன்னா இப்படி நாடகம் கற்றுக்க தான் போகிறேன் என்எஸ்டிக்கு. ஆனால் குடும்பம் என்ன ஆகும், அம்மாவும் பெரியம்மாவும் என்ன ஆவாங்க? நான் தான் ஒரு சோல் பிரெட் வின்னர். இதை காரந்த்கிட்ட சொன்னேன். காரணம் சொன்னேன், இல்லை கவலைப்படாத, நேஷனல் தியேட்டர் ஸ்காலர்ஷிப் இருக்கு, உனக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார். சரின்னு ஸ்காலர்ஷிப்புக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கும் போனேன். ஆனால் அன்றைக்கி ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் நான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தில் பாதி கூட கிடையாது. என்ன அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அதில் பாதி கூட கிடையாது. அப்புறம் நான் காரந்த் கிட்ட சொன்னேன், காரந்த்ஜி ஐ கான்ட் கம். ஏன்னா நான் இங்கே வந்துட்டேன்னா 2 விஷயம் நடக்குது. நான் பண்ணிகிட்டு இருக்க தியேட்டர் நின்று போயிடுது, என் குடும்பம் என்ன ஆகும் கதின்னு சொல்ல முடியாது அவங்க 2 பேர் நிலைமை. ஆனால் நான் அங்கேயே தொடர்ந்து இருந்தேன்னா குடும்பம் சேஃபாக இருக்கும், நான் தொடர்ந்து நாடகம் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் ஐ கான்ட் டேக் திஸ் சொன்னேன். உடனே எனக்கு அடுத்த இடத்துல ரஹமத் ஜமால்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஷி ஹேட் அப்ளைட். ஸோ ஷி வாஸ் அட்மிட்டட் அந்த வருஷம். அடுத்த வருஷம் நான் எங்கள் கூடவே வீதியில் இருந்த KS ராஜேந்திரன் அப்ளை பண்ண சொன்னோம். ராஜேந்திரன் அப்ளை பண்ணார். ராஜேந்திரன் செலக்ட் ஆனார். ராஜேந்திரன் நெக்ஸ்ட் இயர் போனார். ராஜேந்திரனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது, அவர் அப்போ மத்திய தமிழக அரசாங்கத்தில் வேலையில் இருந்தார். அப்போ கரியாலி தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவங்க ராஜேந்திரனுக்கு 3 இயர்ஸ் லீவு கொடுக்கறதுக்கு அஃபிஷியலாக ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி அது மாதிரி ஒரு சப்போர்ட்ஸ் அன்றைக்கி கரியாலி போல் ஒரு IAS ஆஃபீஸர் அன்றைக்கி கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. ராஜேந்திரன் NSD முடிச்சுட்டு டெல்லியிலே செட்டில் ஆகிட்டார். இன்றைக்கி ராஜேந்திரன் இந்தியாவுடைய மிக முக்கியமான டைரக்டர்ஸில் ஒருத்தர். இன்றைக்கி டெல்லியில் அவர் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க் ஒரு அற்புதமான ஒர்க்கு. ஒரு பெரிய வெரைட்டி ஆஃப் பிளேஸ் ராஜேந்திரன் டெல்லியில் பண்ண முடியாது. அங்கே ஸ்ரீராம் சென்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் இப்போ இருக்கார். அங்கே ஒரு பிரமாதமாக ஒரு பெரிய, நீங்கள் சொன்னீங்களே ரங்காயணாவில் பண்ணுற வெரைட்டி ஆஃப் பிளேஸ், அதுக்கு நிகரான ஒரு வெரைட்டி ஆஃப் பிளேஸை ராஜேந்திரன் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது தமிழ்நாட்டுக்கு லாஸ்ட் தான். ராஜேந்திரன் டெல்லிக்கு தான் பண்ணிகிட்ருக்காரு, என்ன அங்கே பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இங்கேருந்து போய்ட்டு தமிழ்நாட்டுக்கு லாஸ்ட் தான். ராஜேந்திரன் எங்களோட வீதியிலேருந்து வந்தவர் தான், பரீட்சாலேருந்து வந்தவர் தான். ஏன் இது இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் நடக்கலைன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சூழல். 2வது சூழல், இங்கே ரங்காயணா மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்த
தமிழக அரசு தயாரல்ல. திமுக அரசு, அதிமுக அரசு, திராவிட இயக்கங்களுடைய அரசுகள் தயாரல்ல. அவங்க இங்கே வந்து இன்னும் சரியாக சொல்ல போனால் வேற ஒரு தகவல் நான் உங்களோட இன்றைக்கி பரிமாறிக்கொள்ளலை. அதை பரிமாறிக்கொள்ள அந்த சந்தர்ப்பமே தான். 1800களில் பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட ஆக்ட் வந்து ட்ராமாட்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட், நாடகத்திற்கான தணிக்கை சட்டம். அது அந்த சட்டத்தின் கீழே மாவட்ட கலெக்டர், சென்னை நகரத்தில் வந்து போலீஸ் கமிஷனர் நாடக ஸ்கிரிப்டில் அப்ஜெக்ஷனபிளாக இருக்குது தெரிஞ்சால் அதை வாங்கி பார்த்து படித்து அவர் ஒப்புதல் கொடுத்தா தான் நாடகம் போடலாம் அப்படின்னு தணிக்கைக்காக இருக்கிற சட்டம். அதை வந்து தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு 1950க்கு பிறகு திரும்ப கொண்டு வந்தது எப்போ தெரியுமா? 1954 அந்த சட்டம் கொண்டு வரப்படுது, திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டது. ஏன் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு வரப்படுதுன்னா, அதான் நான் பிறந்த வருஷம், நான் பிறந்த ஆண்டில் அந்த சட்டம் வருது, நாடக தணிக்கை சட்டம். எனக்காக இல்லை, அது வந்தது அப்போது ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டில் இருந்த திராவிட இயக்க நடிகர் எம்.ஆர். ராதாவுக்காக. எம்.ஆர். ராதாவுடைய கடுமையான அரசியல் நாடகங்களை ஒடுக்குவதற்காக அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் அந்த ஆக்டை திரும்ப ரிவைவ் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் ஆக்ட் 1954 ஆக்டை ரிவைவ், அது வந்த ஒன்று 1954 ஆக்ட். அதன் பிறகு 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அந்த சட்டம் அமலில் இருந்தது. யாரும் அதை நீக்கலை. நாங்கள் உட்பட அத்தனை பேரும் ஸ்கிரிப்டை முன்கூட்டியே போலீஸ்கிட்ட கொடுத்து பர்மிஷன் வாங்கி அவங்க ஓகே பண்ணலன்னா இந்த மாதிரி ஆடிட்டோரியத்துடைய மேனேஜர் எங்களை உள்ளே ஏறவே விட மாட்டார். ஆடிட்டோரியத்துக்குள்ளே நுழைய முடியாது, மேடைக்குள்ளேயே. அப்ரூவ்டு ஸ்கிரிப்ட் வித் போலீஸ் பர்மிஷன் இருக்கணும். இது வந்து 60 ஆண்டு கால நிலைமை தான். இதை மாற்றணும்னு நான் பல முறை நான் பேசியிருக்கேன், சொல்லியிருக்கேன். குறிப்பாக கோமல் சுவாமிநாதன் அவர்கள், என்னுடைய மறைந்த நண்பர், அவர் இருந்தபோது தண்ணீர் நாடகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. தண்ணீர் நாடகத்தில் சில வரிகளை மாற்றணும், நீக்கணும்லாம் போலீஸில் சொன்னாங்க. அப்போ கோமல்கிட்ட நான் சொன்னேன், கோமல் இதான் சரியான தருணம், நம்ம இதை மாற்றணும்னு சொல்கிறத சேலஞ்சு பண்ணி, இந்த ஆக்டே சேலஞ்ச் பண்ணி நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம், இந்த ஆக்டை குவாஷ் பண்ணலாம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த ஆக்ட் இல்லை, இப்படி இந்த மாதிரியான ஆக்ட் இல்லை, குவாஷ் பண்ணலான்னு. கோமல் சொன்னார், இல்லை நான் பண்ண முடியாது, எனக்கு தண்ணீர் நாடகத்துக்கு 45 சபாவில் டேட்ஸ் கொடுத்துட்டாங்க கண்டினியூஸாக. நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா 45 சபாலையும் டேட்ஸ் பூரா காலி ஆயிரும், ப்ளே பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். எங்கள் குழுவில் நிறைய முழுநேர நடிகர்கள் என்னோட இருக்காங்க, ஆனால் நான் இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டார். அதனால் அவங்க சொன்னதை மாற்றிட்டார். அந்த நாடகம் ஒரிஜினலாக அவர் எழுதினது திருநெல்வேலி பின்னணியில் வச்சு எழுதலை, அத்திப்பட்டார். திருநெல்வேலி வட்டாரத்தில் அத்திப்பட்டுன்ற பேரே வராது, உங்களுக்கு தெரியும். கிராமத்துக்கு பேர் அந்த வட்டாரத்தில் அத்திப்பட்டுங்கிற பேர் எல்லாமே வராது. அந்த பேர் இங்கே வடார்காடு மாவட்டம், தென்னார்காடு மாவட்ட பகுதி இருக்குல்ல, இங்கே இந்த பக்கம் தான் அத்திப்பட்டுங்கிறதே வரும். அவர் கோமல் அதை எழுதின போது 80களில் திருப்பத்தூர், வடார்காடு இந்த பகுதியில் நக்சல்பாரி இயக்கம் மிக கடுமையாக இருந்தது, மிக கடுமையாக போலீஸ் அதை ஒடுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பின்னணியை வச்சு தான் கோமல் வந்து அத்திப்பட்டு கிராமத்தை வடார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமமாக எடுத்துக்கிட்டு அந்த பின்னணியில் தான் அந்த நாடகத்தை எழுதினார், தண்ணீர். போலீஸில் பண்ண அப்ஜெக்ஷனே, நீங்கள் இங்கே நக்சல்பாரி இயக்கம் நடக்கிற இடத்த இந்த நாடகத்தை வட்டாரத்து பகுதியாக குறிப்பிடக்கூடாது, அதை மாற்றணும் அப்படிங்கிறது அவங்க போட்ட கண்டிஷனில் ஒன்று. அப்போ இதுக்காக தான் அதை மாற்றி திருநெல்வேலியாக மாற்றி அந்த கதையை வடார்காடு மாவட்டம் இல்லைன்னு ஆக்கினது. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு தணிக்கை சட்டத்தை திமுக நீக்கலை, அதிமுக நீக்கலை. ஆனால் வந்ததே அவருடைய முன்னோடி இயக்கமான எம்.ஆர். ராதாவை ஒடுக்குவதற்காக காங்கிரஸ் காமராஜர் ஆட்சியில் கொண்டு வந்தது தான். நான் கோர்ட்டுக்கு போய் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன், இந்த ஆக்ட் எடுத்து ஃபைனலாக 2013. நான் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அது ஃபைனலி 2014 ஜஸ்டிஸ் சந்துரு அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அந்த சட்டம் நீக்கப்பட்டு விட்டது. என்னுடைய 60வது ஆண்டில் என் மணி விழாவில் எனக்கு கிடைச்ச பரிசாக நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த சட்டத்தை நீக்கப்பட்டதுங்கிறது 60 ஆண்டு காலம் இருந்த சட்டம். அதன் பிறகு அப்படி நீக்கப்பட்ட உடனே நம்ம சபாக்களில் மிக முக்கியமான நாடகங்கள் போடக்கூடிய நண்பர் டிவி வரதராஜன் உடனடியாக ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி சபாக்கள் செக்ரட்டரிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூட பாரதிய வித்யா பவன் அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடத்தி இது நீக்கப்பட்டதுக்காக என்னை பாராட்டி
அதில் இது என்னன்னு விலைக்கு பேசுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அதன் பிறகு தான் எல்லா செக்ரட்டரிஸுக்கும் சொன்னோம், நீங்கள் போலீஸ்கிட்ட போய் ஸ்கிரிப்டாக சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாடக குழு உங்கள்கிட்ட ஸ்கிரிப்டை கொண்டு கொடுக்கும்போது போலீஸ் பர்மிஷனுங்க நீங்கள் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு. அதன் பிறகும் போலீஸ்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க 1-2 சபாக்கள் இன்னும் இருக்காங்க. ஆனால் அது சிம்பிளி லாவே டசன்ட் எக்ஸிஸ்ட். ஆனால் அங்கே ஒரு 2000 ரூபா பணம் வாங்குறதுக்காக இருக்கிற ஆள் அதை வாங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை போட்டு கொடுக்குற ஆளும் இன்றைக்கி இருக்கான் நம்ம ஊரில் என்ன. ஆனால் அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு பெருவாரியான சபாக்களுக்கு இன்றைக்கி தெரியும். அவங்க யாரும் இன்றைக்கி அப்ளை பண்ணுறதும் இல்லை, போகிறதும் இல்லை. ஏன்னா இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் எனிமோர், இட் இஸ் நாட் இன் த ரூல் புக்ஸ் எனிமோர். ஸோ இந்த மாதிரி தமிழக சூழல் என்பது வேறு மாநில சூழல்கள்லேருந்து பல விதங்களில் வேறுபட்டிருக்கு. இந்த உதாரணங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். இதே மாதிரி இங்கே நீங்கள் நாடகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பெங்களூரில் ரவீந்திர கலாட்சேத்ரா இருக்குல்ல, அது கட்டப்பட்டதை போல் சென்னையில் ரவீந்திர கலாட்சேத்ரா கட்டுவதற்காக மத்திய அரசு கொடுத்த பணத்தில் நம்ம ரவீந்திர கலாட்சேத்ராவே கட்டலை. கிரீம்ஸ் ரோடில் லலித் கலா அகாடமிக்கு பக்கத்தில் அங்கேயே தான் கட்டணும்னு சொன்னாங்க. தாகூர் பேரில் தமிழ்நாட்டில் எதுக்கு கட்டணம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வேணான்ட்டாங்க ரவீந்திர கலாட்சேத்ராவை. ரவீந்திர கலாட்சேத்ரா தாகூர் பேரில் தான் இருக்கு. ஆனால் அது கொடுத்த ஃபண்ட்ஸை கலைவாணர் பேரில் கட்டுறோன்னு சொல்லிட்டு பாரத ரங்கத்தை ரெனோவேட் பண்ணி அதுக்கு கலைவாணர் ரங்கம்னு பேர் மாற்றி அந்த கணக்கு பூரா அந்த கணக்காக மாற்றப்பட்டது. ரவீந்திர கலாட்சேத்ராவுக்கு கொடுக்கப்பட்ட படம் கலைவாணர் ரங்கமாக மாறிச்சு. அந்த கலைவாணர் ரங்கமும் உங்களுக்கு தெரியும், இப்போ காலி ஆயிடுச்சு. புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டி இதெல்லாம் இடிக்கிற போது அதை தகர்த்து இடிச்சாச்சு. பதிலுக்கு அங்கே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டி முடிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. நாங்கள் இன்னும் பார்க்கல. அதை டெஃபினட்டாக அந்த ஆடிட்டோரியம் உள்ள நுழையிற வாய்ப்பே எங்களுக்கெல்லாம் கிடைக்காது. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த ஆடிட்டோரியத்தில் நுழையிற வாய்ப்பை பற்றி சொல்லி தான் நான் இந்த பதிலை முடிக்கணும். ஏன்னா நண்பர் பாஸ்கருக்கு தெரியும், பரீட்சாவுக்கு தாய் வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அரங்கம் இருந்ததுன்னா அது சென்னை மியூசியம் தியேட்டர், எக்மோர் மியூசியம் தியேட்டர் தான் பரீட்சா தொடங்கின நாள்லேருந்து இங்கே தாய் வீடு. இன்றைக்கி கூட அந்த மியூசியத்தில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு போகும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுகை இருக்குது, மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை இருக்குது எனக்கு. நாங்கள் அங்கே வந்து நாடகம் போட முடியங்கிற வேதனை எனக்கு இன்னும் இருக்குது. அங்கே நாடகம் போடுறது ஒன்றும் தடுக்கலை, பணம் தான். நாங்கள் பரீட்சா அங்கே முதல்ல நாடகம் போட ஆரம்பித்த போது அந்த மியூசியம் தியேட்டரில் அதன் வாடகை 175 ரூபா 1978. அதன் வாடகை இன்றைக்கி 30,000 ரூபா. 175 ரூபா வாடகை. அது அடுத்து அது 750 ரூபா வாடகை ஆற வரைக்கும் நாங்கள் அங்கே நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த அரங்கத்துடைய வாடகை 750க்கு வரும் வரைக்கும். இன்னும் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது, வரலாற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு செய்தி, என்ன வரலாற்று செய்தி, மியூசியம் தியேட்டரில் நடந்த ஒரே திருமணம் என்னுடைய தான். என்ன அந்த அரங்கத்தில் திருமணமே நடந்ததில்லை. 1983 நான் திருமணம் செய்ய நானும் பத்மாவும் முடிவு பண்ண போது எப்படி திருமணத்தை நடத்துன்னு யோசித்தோம். எங்களுக்கு பிரியமான ஒன்றை அன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஆனால் நாடகம் போடலான்னு முடிவு பண்ணோம். ஸோ பரீட்சா அன்றைக்கி நாடகம் நடித்தாங்க. பரீட்சா நாடக மேடையில் நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் மேடைக்கு வந்து ஒரு ஸ்டூலில் மாலையை வச்சுட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு மாலையை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுட்டு இன்று முதல் நாங்கள் கணவன் மனைவியாக இருக்க முடிவு பண்ணியிருக்கோம், நீங்களாம் வந்ததுக்கு நன்றி, இதான் எங்கள் திருமணம்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு நாடகத்தை ஆரம்பித்து நடத்திட்டோம். இப்படி தான் திருமணமே நடந்தது. அந்த நாடக மேடையில் இன்றைக்கி நாடகம் போடணும்னா டெபாசிட் அமௌண்ட் ஒன்று தனியாக கட்டணும், ரெண்ட்டு தனியாக கட்டணும். இதை கட்டிட்டு அங்கே நாடகம் போட்டிங்கன்னா நாடகத்துக்கு டிக்கெட் வைக்க முடியாது, வசூல் பண்ண முடியாது, நாடகத்துக்கு செலவே சந்திக்க முடியாது. இதே மாதிரி நான் உள்ளே நுழைய முடியாது. இன்னொரு அரங்கம் அரசு தரப்பில் இருக்கிற மாநகராட்சி அரங்கம் பிட்டி தியாகராயர், அதுக்கு வாடகை 20,000 ரூபா பார்த்தீங்கன்னா. அப்போ நீங்கள் வந்து ரவீந்திர கலாட்சேத்ரா பெங்களூரில் நாடக ரிஹர்சலுக்கே 50 ரூபா 100 ரூபா வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாடக ரிஹர்சலுக்கு சென்னையில் 50 ரூபா 100 ரூபாய்க்கு நாடக ரிஹர்சலுக்கு கொடுக்க இடமே கிடையாது, இன்னை வரைக்கும் கிடையாது. நாங்கள் எங்கெல்லாம் ரிஹர்சல் பண்ணியிருக்கோன்னு தெரியும் எல்லாருக்கும். பாஸ்கருக்கு சென்னை மெஸ் நண்பர் ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தார், அந்த மெஸ்ஸில் நடத்திக்கிட்டு இருக்கோம், ரிஹர்சல் பண்ணியிருக்கோம். என்னுடைய வீட்டில் வந்து 10 அடிக்கு 10 அடி ரூமில் தான் பெரும்பாலான நாடகங்கள் ரிஹர்சல் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்னுடைய வீட்டு நான் குடியிருக்கிற வீட்டு உரிமையாளர் நண்பர் வந்திருக்காரு, இங்கே பிடபிள்யூடி ஆஃபீஸில் நடத்தியிருக்கோம். ஆமாம், பிடபிள்யூடி ஆஃபீஸில் நடத்தியிருக்கோம், சிபிடபிள்யூடி ஆஃபீஸில் நடத்தியிருக்கோம். இப்போ இருக்கிற வீட்டு உரிமையாளர் வந்திருக்காரு. நல்ல வேளையாக இந்த வீட்டு ஹால் அவர் கொஞ்சம் பெரிய ஹாலாக கட்டியிருக்காரு. என்ன
அதனால் அந்த ஹாலில் இப்போ நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ரிஹர்சலை. அப்போ ரிஹர்சல் நடத்துறதுக்கே இடம் கிடையாது சென்னையில். நாடகங்களுக்கு வந்து there is no support system at all totally. பார்த்தீங்கன்னா அதாவது சென்ற ஆண்டு ஹிந்து லிட்ரரி ஃபெஸ்டிவல் நடந்தபோது அதில் திடீர்னு அபூர்வமாக என்னை பேச கூப்பிட்டாங்க. போன இடத்துல நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசினேன். ஆமாம், அப்போ அங்கே SBOA கரஸ்பாண்டன்ட் வந்து ஆடிட்டோரியத்தில் வந்து உட்காந்துருந்தார் அன்னைக்கு. ஆமாம், உடனே நான் இப்போ சொன்ன உடனே அவர் வந்து நான் இடம் தரேன்னு சொன்னார். உடனே நாங்கள் விடலை, அடுத்த நாளே போயிட்டோம் அவரை பார்க்க. அங்கே கூட்டத்தில் எல்லா இடத்துலையும் நான் இடம் தரேன்னு சொன்னால் ஒருத்தர் விடுவோமா? ஸோ அடுத்த நாளே போயிட்டோம். ஸோ அடுத்த நாள் போனோடனே அவர் கொடுத்துட்டார். ஸோ அதன் பிறகு அங்கே வந்து எப்படியும் ஒரு முக்கியமாக ஒரு முழு நாள் பயிற்சி பண்ணோம்னா நாங்கள் இப்போ SBOA அண்ணா நகரில் போய் தான் ஆடிட்டோரியத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒன் ஃபுல் டே ரிஹர்சல்ஸ் பண்ணோம்னா அங்கே தான் போய்கிட்டுருக்கோம். அதன் பிறகு அவங்க பள்ளிக்கூட கலை விழாலையும் கூட போய் நாடகங்கள் நாங்கள் போய் நடத்தினோம். ஆனால் வேறு பள்ளிகள் நாடகத்துக்கு எடுத்து தர தயாராக இல்லை. கல்லூரி அரங்குகள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 கல்லூரியில் அற்புதமான நாடக அரங்கு இருக்குது சென்னையில். நாடகம் போடலாம், அருமையான நாடகம் போடலாம். ஒன்று விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், இன்னொன்று எத்திராஜ் காலேஜ். அவங்க 2 பேரும் அவுட் சைடர்ஸுக்கு நாடகத்துக்கு கொடுக்கறதில்ல. ஒரு காலத்தில் SIET கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சபாக்களுக்கே SIET கொடுக்கறதில்ல. அப்போ இந்த மாதிரி அவைலபிளாக இருந்த கூட இந்த ஆடிட்டோரியம்ஸ்லாம் இதெல்லாம் கொடுக்கறதில்ல. சப்போர்ட் சிஸ்டமே டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதெல்லாம் மாற வேண்டியிருக்கா. எப்போ மாறும்னா அதான் சொல்ல வரேன், இது எல்லாத்தையும் நிர்வகிச்சிட்டு இருக்காங்கல்ல இப்போ ஆட்கள், அவங்களாம் நாடகம் பற்றின எக்ஸ்போஷரே இல்லாமல் வந்தவங்க. அதனால தான் அவங்க இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் குழந்தையிலேருந்தே இந்த எக்ஸ்போஷரோட இந்த விஷயங்களை ரசிக்கிற மனதோட அவங்க பல்வேறு இடங்களில் வேலைகளுக்கு போனாங்கன்னா அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும். ஒரு IAS ஆஃபீஸருக்கு நாடகம்னா என்னன்னு தெரிஞ்சால் அவர் இந்த விஷயத்தை எப்படி நீ டீல் பண்ணணும்னு யோசிப்பார். அவர் மியூசியம் தியேட்டரில் இன்சார்ஜாக இருக்கும்போது கவர்மெண்ட்டு எனக்கு இதான் பணம் வரணும், இவ்வளோ வருமானம் வரணும் அரசாங்கத்துக்கு, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு மட்டும்தான் இப்போ கணக்கு போடுவார். ஆனால் ஏன் தியேட்டர் அவசியம், ஏன் நாடகம் சமூகத்துக்கு அவசியம்னு அவர் யோசிக்க போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு அதுக்கான எக்ஸ்போஷரே இல்லை. அதனால தான் இந்த எக்ஸ்போஷர் அவசியம்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். அண்ட் 2வது ஆல்டர்னேட்டிவாக நான் சொல்ல விரும்புறது, முத்ராவில் இதை யோசிக்கணும் சீரியஸாக. என்னென்னா நாம் வந்து வேறொரு காலகட்டத்தில் வேறு தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட அரங்கங்களை இன்றைக்கி தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். மியூசியம் தியேட்டரே பாருங்கள், அது வந்து ஒரு ஆம்பி தியேட்டர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஒரு அரைவட்ட வடிவத்தில் இருக்குது, பர்ஃபார்மன்ஸுக்குன்னு ஐடியலாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் மீதி அரங்கங்கள் அந்த மாதிரியான வடிவத்தில் உருவாக்கப்பட்டதே இல்லை. மீதி அரங்கங்களை பெருவாரியாக 5000 பேர், 10,000 பேர், 2000 பேர் உட்கார்றது இருக்குல்ல, உட்கார்ந்தா அவங்களுக்கு நீங்கள் வந்து மேடையிலேருந்து சினிமா போட்டு காட்டலாம் ஒரு லார்ஜ் ஆடியன்ஸுக்கு. அதுக்கு வசதியான அரங்கம். அதிகபட்சம் சொற்பொழிகள் நிகழ்த்தலாம், எங்கே உட்கார்ந்தாலும் ஏச்சு கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நுவன்சஸ் இருக்கக்கூடிய, நுட்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு கலையை ரசிக்க என்ன, அதுக்கு இன்டிமசி இருக்குல்ல, ஆடியன்ஸுடைய இன்டிமசி, அதுக்கான அரங்கங்களே இவை இல்லை. இங்கே நமக்கு அதுக்கான காம்பேக்ட் தியேட்டர்ஸ் தேவை. நான் அதை வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். என்னை வந்து 5000 பேருக்கு முன்னால் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது அவசியம், ஒரு ப்ளே பண்ணுங்கள் 5000 பேர் முன்னால் பண்ணுங்கன்னு சொன்னால், அதை விட நான் 500 பேருக்கு 10 தடவை செய்கிறேன்னு சொல்லுவேன். அந்த 5000 பேரையே 500 பேராக கொடுங்க, இல்லாட்டி 200 பேராக கொடுங்க, ஒரு 25 தடவை பர்ஃபார்ம் பண்ணுறோம். we would love to do that. தென் ஒரே நேரத்தில் 5000 பேருக்கு பண்ணுறதை விட, ஏன்னா இந்த மீடியம், இந்த ஃபார்ம் இருக்குல்ல, தியேட்டர் ஃபார்ம், டான்ஸ் ஃபார்ம், இதெல்லாம் இது அருகில் இருந்து அத்தனை பேரும் ரசிக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் இருக்க வேண்டிய விஷயம். அந்த இன்டிமேட் தியேட்டர் தேவை. அதுக்கான அரங்கங்கள் நமக்கு கட்டப்பட வேண்டும். இது ஏற்கனவே நான் வந்து நல்லி செட்டியார்கிட்டையும் ஒரு சொன்னேன், அப்படி ஒரு தியேட்டரை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அடுத்த கட்டத்தில் ஒரு மினி தியேட்டர் நமக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, மினி ஹால்ஸ் எல்லாம் சென்னையில் உருவாச்சு. அந்த மினி ஹால் எல்லாம் இந்த ஃபார்மில் உருவாகலை. அந்த மினி ஹால் எல்லாமே போன்சாய் மாதிரி உருவாகிடுச்சு பார்த்தீங்கன்னா. இந்த பெரிய ஹாலோட போன்சாய் மாதிரி உருவாக்கிட்டாங்க. அதான் பிரச்சனை. அதனால அந்த மினி ஹால்ஸ் எல்லாம் காம்பேக்ட் தியேட்டராகவும் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. அதனால் இதெல்லாம் மாறினால்தான் நீங்கள் விரும்புகிற மாற்றங்கள் எல்லாமும் வரும். இப்போது 70-80கள்லாம் நாடகம் அப்படின்னு பார்த்தோன்னா பரீட்சா கூத்துப்பட்டுற மாதிரி ஒரு அதுக்குன்னு ஒரு ரசிகர்கள், அதே மாதிரி சபாலாக நடக்கிற நாடகத்துக்கு ஒரு ரசிகர்கள் 70-80லையும் இருந்தது, இப்பவும் இருக்குது. ஆனால் இப்போ பார்க்க போனால் நாளடைவில் ஒரு
தியேட்டர் அப்படிங்கிற ஆஸ்பெக்டே வந்து ஒரு குரூப்பு, ஒரு 5 நாடகங்கள் ஒரே இடம், ஒரே ரசிகர்கள், அங்கே தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் மாறுறது. ஆனால் கருத்துள்ள நாடகங்களும் இப்போ வருது. இப்போ எம்பி மூர்த்தியோட சில நாற்காலிக்கு இடமில்லை, வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு பேஸ் பண்ணி டம்மிஸ் போடுற ட்ராமா எல்லாமே வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் வருது. ஆனால் அவங்களும் பலதரமாகப்பட்ட இப்போ இல்லைன்னா சென்ட்ரலைஸ் ஆகாமல் நிறைய பேர் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ்லேயும் வளர ஆரம்பிச்சிட்டாங்க, இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த தேட்டர் வந்து ஒரு இடத்துலையே அப்படியே இருந்ததுனாக்க இந்த நல்ல விஷயங்கள்லாம் போய் சேராத ஒரு நிலைமை வருது. அதுக்குன்னு ஒரு ஸ்பான்சர் வருது. அந்த ஒரு 5 நாளில் அவங்களுக்கு பேப்பரில் மீடியாவில் பப்ளிசிட்டி வந்துடுறது. அந்த 5 நாள் போட்டு அந்த நாடகம் போகிறோம் அப்படின்னு நினச்சிடுறாங்க. அதை பார்க்குற மக்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி இந்த மயிலாப்பூர், ட்ரிப்ளிகன், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் இருக்கிற ஆட்கள் தான் பார்க்குறாங்க. இது இதே நிலைமை. இப்போ என்ன 2005 வந்து நாங்கள் நாடக மேடைகளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம். 10 நாளுக்கு 10 நாடகங்கள் மேல் அந்த டாக்குமெண்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் வந்து நவாபிலிருந்து நவீனம் வரையின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் முழுக்க ஃபுல்லாக இருந்தது 10 நாளும் 2005. எல்லாரும் வந்து நெல்லிச்சிட்டார்லேருந்து வந்து இப்போ எங்கேருந்து இந்த கூட்டம் வந்தது, எப்படி வந்தது? ஏன்னா அதை அந்த அளவுக்கு பீப்புள் இழுக்கிற அளவுக்கு நாங்கள் அதை வந்து பப்ளிசிட்டி கொடுத்து இழுத்தோம். ஆனால் நாள் அடவில் எங்களுக்கு வந்து ஒரு விரக்தி தான் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மாதாந்திர நாடகம் போட்டோம்னாக்க 10 பேர் 15 பேர் இருக்காங்க பிகினிங்கில். ரொம்ப வேதனையாக இருக்குது. இதனால தான் இந்த பாலம் வந்து வெப்காஸ்ட் வந்து 4 இடங்களுக்கு நல்ல விஷயங்களை போகணுங்கிற ஒரு எண்ணமே வந்தது. இந்த நிலைமை இப்படியே போயிருந்தானாக்க நம்ம என்ன பண்ணுறது? இந்த நாடகங்கள் எப்படி நிலைச்சிருக்கும்? அதாவது 10 பேராக இருந்தாலும் நம்ம நாடகம் போடணும் அப்படிங்கிறத நாடக கலையை வளர்க்கறதுக்காக நம்ம யோசிக்கிறதா, நல்ல விஷயங்கள் ரசிகர்கள் போய் சேரணும்னு யோசிக்கிறதா? இல்லை, நான் வந்து அவ்வளோ விரக்தி அடைய வேண்டிய அவசியத்தில் இல்லை. விரக்தி அடைய வேணும்னு நான் நினைக்கல. காரணம் என்னென்னா, சபாக்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. எங்களை மாதிரி ஆட்கள் சபாக்கு வெளில ஒரு பெரிய வட்டங்களில் இயங்கிட்டு இருக்கோம். என்னை போன்ற சிலர் வந்து 2 வட்டத்துக்குள்ளேயே வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். சரியாக சொல்ல போனால் என்ன, சில பேர் இதுக்குள்ளே இதில் வந்து அங்கே வராதவங்க இருக்காங்க, அங்கேருந்து இங்கே வராதவங்க இருக்காங்க. தேவைப்படுறது என்னென்னா, எல்லா இடத்தோடும் ஒரு கனெக்ஷன் தேவைப்படுது. இந்த கனெக்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி கமர்ஷியல் தான் பண்ணுது. கமர்ஷியல் ஆர்கனைசர்ஸ் மட்டும்தான் இந்த கனெக்ட் பண்ணுறாங்க. நான் கமர்ஷியலான அப்ரோச் இந்த விஷயங்கள்ல இல்லை. அது வந்தால் தான் இது மாற முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம என்ன செய்கிறோமோ அந்த விஷயம் கமர்ஷியலாக வைபிள் ஆகணும். எது கமர்ஷியலாக வைபிளோ அதை நம்ம செய்யணும். இந்த 2 வாக்கியத்துக்குள்ளேயும் வேறுபாடு இருக்கா இல்லையா? நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அது கமர்ஷியலாக வைபிள் ஆகணும். எது கமர்ஷியலாக வைபிளோ அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இந்த 2த்துக்குள்ளேயும் இருக்கிற அடிப்படை வேறுபாடு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். நாங்கள் பிடிவாதமாக தொடர்ந்து நாங்கள் என்ன செய்கிறோமோ அது கமர்ஷியலாக வைபிள் ஆகணும்னு விரும்புகிறோம், நம்புகிறோம், என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் வெற்றிகரமாக செஞ்சுட்டு தான் இருக்கோம். இது அணுகுமுறை பெருவாரியான குழுக்கள் எடுக்கிறது இல்லை, பெருவாரியான சபாக்கள் இந்த அணுகுமுறையை எடுக்கிறது இல்லை. அதன் விளைவு என்ன ஆகுதுன்னா, எது கமர்ஷியலை வைபிளோ அதை செய்கிறதுக்குள்ளே அவங்க எல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. அதுதான் நடக்கிற சிக்கல். இதை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. நம்ம என்ன செய்ய விரும்புகிறோமோ அதையும் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் நாடகங்களை பற்றி கேட்கும்போது இங்கே எக்ஸ்போஷரே இல்லாமல் வெளில வேறு என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக நாங்கள் சென்ற மாதம் வேலூரில் போய் நாடகம் போட்டோம், திருப்பத்தூரில் போய் நாடகம் போட்டோம். வடார்காடு திருப்பத்தூரில். வேலூரில் நாங்கள் நாடகம் போட்டது, வேலூரில் சபா கிடையாது, எங்களுக்கு தெரியாது. சபா இருந்தால் எங்களுக்கு தெரியாது, எங்களை கூப்பிடுறதுக்கு எந்த சபாவும் கூப்பிடல. திருப்பத்தூர்லேயும் எங்களை எந்த சபாவும் கூப்பிடல. நாங்கள் யாருக்காக போய் நாடகம் போட்டோம்? வேலூரில் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நண்பர்கள் 2 நாள் சந்திப்புன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஃபேஸ்புக் நண்பர்கள் சந்திப்பு நடத்தினாங்க. அதில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்தினாங்க. அதில் ஒரு நாடகம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த சந்திப்பில் போய் நாங்கள் நாடகம் போட்டோம். ஒரு கல்யாண மண்டபத்தில் நாடகம் போட்டோம். இது மாதிரி ஒரு அரங்கம், அவ்வளோதான். அதில் போட்டோம். மேடையில் இந்த அமைப்புகள் எல்லாமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு டிப்பிக்கல் கல்யாண மண்டப மேடை, அதில் போய் நாடகம் போட்டோம். திருப்பத்தூரில் எங்கள் நாடகக்குள்ளே இருந்தவர் சென்னையில் பல்கலைக்கழகத்தில் படித்த பேராசிரியர் பார்த்திபராஜா 10 ஆண்டுகளாக அங்கே கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு சீரியஸ் தியேட்டர் குரூப்பே உருவாக்கியிருக்காரு. உருவாக்கி ஆனுவல் ஃபெஸ்டிவல் நடத்திக்கிட்டு இருக்காருங்க. ஆனுவல் தியேட்டர் ஃபெஸ்டிவல் அந்த கல்லூரி வளாகத்தில் நடத்திக்கிட்டு இருக்காரு 10 வருஷமாக.
10 வருஷமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கேம்பஸில். நாங்கள் என்ன விரும்புகிறோமோ அது ஒரு கேம்பஸில் அங்கே நடக்குது. அப்போ அந்த மாணவர்கள்கிட்ட வந்து நாடகம் போடுங்கன்னு சொல்லி அவர்கள் பார்ப்பதற்காக போய் 2 நாள் நாடகம் போட்டோம். அப்போ பல்வேறு இடங்களில் இது மாதிரி முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால் சென்னை நகர சபாக்களுக்குள்ளே இதுக்கான மாற்றம் வரணும்னா எப்போ வரும்னா, சபாக்களை நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அதில் அடுத்த தலைமுறை வரணும். அந்த தலைமுறை மாற்றம் வரும்போது தான் வரும். இந்த தலைமுறை மாற்றம் வரும்போது பல விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் மாறும், பல விஷயங்கள் வணிகமாகவும் மாறும், 2 விதமாகவும் மாறும். நான் ஆக்கப்பூர்வமாக மாறதையும் நான் பார்க்குறேன், நான் ஜேர்னலிஸ்ட்டில் பார்க்குறேன். அடுத்த தலைமுறை மாறும்போது ஜேர்னலிஸ்ட்டில் ஓனர்ஷிப்பில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு பார்க்குறேன். அது சில பாசிட்டிவ் சேஞ்சஸும் கூட சேர்ந்து வருது. அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சபாக்கள்லேயே அந்த சேஞ்ச் அடுத்து வரும்னு நான் நம்புகிறேன். சபாக்களில் நாடகம் பார்க்குறதுக்கு ஆள் வரலன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சொன்னார், ஒரு நாடகம் பார்த்தா எனக்கு அலுப்பாக இருக்குங்கிறாரு. அடுத்த முறை எப்படி அதே நாடகத்தை திரும்ப அந்த சபை போட்டுக்கிட்டே இருந்தால் அவர் எப்படி வருவார்? வரமாட்டார் இல்லையா? வேறு ஆல்டர்னேட்டிவ் பார்க்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. இந்த ஆல்டர்னேட்டிவ் தரும்போது ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? இப்போ நம்ம முத்ராலேயே பல முறை பரீட்சா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், வட்டம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், முனியன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பரீட்சாவோட நாடகங்களில் இந்த 3 நாடகங்கள், பலூன் கூட பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த 3 நாடகங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ சில நேரங்களில் வெளியில் சபாக்கள் இந்த மாதிரி ஆல்டர்னேட் தேட்டரை கூப்பிடும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, அது கொடுக்குற டைம் ஸ்லாட். இது இந்த மியூசிக் அகாடமியில் 4 மணி கச்சேரி கொடுக்குற மாதிரி பிரச்சனை. அது என்ன, பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்குற டைம் ஸ்லாட் இருக்குல்ல, அந்த மாதிரியான பிரச்சனை. இது இந்த மாறி ஈவினிங் 6:30 மணி 7 மணி பிளேவா இந்த பிளே வந்து பாருங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்குல்ல, அது சபாக்களுக்கு வர வேண்டியிருக்கு. அது வரும்போது தான் இந்த ஆல்டர்னேட்டிவே மாறும். அதனால் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கு. ரொம்ப இன்னைக்கு ஐ திங்க் வி ஹேட் அ வெரி நைஸ் செஷன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் வந்ததுன்னா இட் வில் பி an eye opener for all the artists, rasikas and organizers. I thank Gnani for his கிட்டத்தட்ட 2 மணி நேரம் he has done his job very nicely and I thank him so much.